பாதி அரங்கு அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. இந்த திருப்பெருந்துறையினுடைய திருவாசகத்தை என்னோடு உணர்ந்து புரிந்து ஆத்மார்த்தமாக இல்லறத்தை எல்லாம் விடுத்து விபூதி அணிந்து உத்ராட்சம் போட்டு ஒரு ஆதிசங்கர ஆச்சாரியாவினுடைய ஒரு சாஸ்திரமும் சம்பிரதாயம் வேதமும் இந்த உலகத்திற்கு குருநாதர் எப்படி கொடுத்தாரோ ஜனாதன தர்மத்தை, ஆதிசங்கரர் ஐயா 2500 வருடத்திற்கு முன்னால் பிறப்பு இல்லை என்றால் நாம் இந்த இடத்துல இருக்க முடியாது. கோவில்களிலிருந்து குலங்களிலிருந்து ஜனாதன தர்மத்தை போதிக்க சமண மதத்தை வாதிட்டு புத்த மதத்திலிருந்து போராடி 4 திசைகளும் 4 மடங்களை ஸ்தாபித்து தர்மத்தின் மூலமாக இந்த புண்ணியத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆதிசங்கர ஆச்சாரியாருடைய மகான், அவருடைய காஞ்சி பாரம்பரியம் எங்களுடைய இன்டர்நேஷனல் லெவலில் உலக பாரம்பரியத்தினுடைய வெளிப்படமாக இருக்கக்கூடிய சங்கர மடம் போதிக்கக்கூடிய ஒரு மடம். இப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியா பீடத்தினுடைய சார்பாக உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி உங்களுடைய திருப்பாதங்களுக்கு எங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறோம். எங்கெங்கெல்லாம் ஆங்காங்கு இருந்து நம்முடைய செவி வழியாக 2 வார்த்தைகளை நாம் இந்த உலகத்திற்கு கேட்பதற்காக புண்ணியமாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் பணிச்சுமை பொருள் சுமை, அதே மாதிரி இன்றைய நாளினுடைய சுமையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய எந்திர உலகத்தில் இருந்து 60,000 சிந்தனைகள் ஓரிடத்தில் கட்டப்பட்டு குவிக்கப்பட்டு ஒரு சிந்தனை உயிர் சிந்தனையாக எடுத்து செல்லப்படும் என்று ஒரு விதை கற்பனை விதையாக வளம் வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியினுடைய இந்த வார்த்தைகளுக்கும் இந்த திருப்பெருந்துறையினுடைய வாசகத்தை இந்த உலகத்திற்கு தெரிவித்ததனுடைய மண்ணுக்குரிய மகிமை, அதையும் நாம் இந்த திருவாசகத்தை பற்றி பேச முயல்கிறோம். தெரிந்த வார்த்தைகள் தெரியாத வார்த்தைகள் அத்தனையும் ஒரு இடத்துல பேசுனது இன்னொரு இடத்துல பேச மாட்டேன் நான். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை நான் 8 வயசில் மேடை பேச்சாளராக சொற்பொழிவு பிடித்தவன். அப்துல் கலாமை வச்சு பேசியிருக்கேன், கலைஞரை வச்சு பேசியிருக்கேன், சிஎம் ஜெயலலிதா வச்சு, இப்படி வந்து பல அனுகிரகத்தோடு இந்த சொற்பொழிவில் அரசியல் கூட்டங்களிலும் பல கல்லூரிகளிலும் ஆன்மீகத்திலும் பேசி என்னுடைய வாழ்க்கையை 50வது வயசில் இறை தொண்டுக்காக சிவதொண்டு செய்வதற்காக மாற்றிக்கொள்ளப்பட்டு இந்த இடத்தில் ஒரு 51வது முற்றோதல் செய்தோம். ஐயாவை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பத்தாது. இந்த உலகத்தில் செம்பை ஐயா அவர்களும் நம்ம இளவரசன் ஐயா அவர்களும் ஐயா வீராசாமி ஐயா அவர்களும் உற்ற முக்கன் போல இந்த இடத்தில் எனக்கு தெரிஞ்சவர்கள் அவர்கள். இன்னும் மடத்துக்காரவங்க நிறையா குத்துவலகேத்தியெல்லாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் நான் சாதுர்மாசி விரதத்தில் திருவாசகம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அடியவர்களுடைய ஒற்றுமை அன்பு நான் கண்ட உண்மை வந்து உங்கள்கிட்ட ஒற்றுமையே இல்லை. எங்கள் பாரம்பரியத்தில் பாருங்க, வேதத்தில் ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணருக்கு வழிவிடுவார். ஆனால் ஒரு பதிகத்தை இன்னொரு பதிகத்தை கொடுக்குறவருக்கு இன்றைக்கி வழிவிடுறதுக்கு ஆளே இல்லை. இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அரங்கு நிறைந்து வரும்போது இருக்கக்கூடிய அந்த காட்சி இப்போ பேசும்போது இந்த அரங்கு நிறைந்தது இல்லை. இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை உயிர் சொல்ல வேண்டும். மாணிக்க வாசகர் இந்த உலகத்திற்கு கொடுத்த மகத்தான இந்த வாசகம் திருவாசகத்தை உணர்ந்து புரிந்து நாமெல்லாம் அந்த பக்குவத்தோடு பண் தெரிய வேண்டாம், இசை தெரிய வேண்டாம், பாடல் தெரிய வேண்டாம், அழுது மட்டும் புலம்புனா போதும், திருப்புலம்பல் புலம்பியிருக்கார். இப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தினுடைய சப்ஜெக்டை ஒரு சில மணி நேரங்கள், எனக்கு 2 மணி நேரம் பத்தாதுன்னு சொன்னேன். 2 மணி நேரமாவது இந்த திருவாசகத்தை பேசணும். ஒரு யுகம் பத்தாது, ஒரு நாள் பத்தாது. நாம் வாழ்கின்ற பிறப்பினுடைய வாசகத்திற்கு சொல்வதற்கு அனைத்தும் பத்தார். ஏனென்றால் அந்த வாசகத்தை 4 மாதம் சாதுர்மாசி விரதம் இருந்து உய்த்து அதை பருகி 51 தேசத்திலும் 51 முற்றோதல் செய்ய வேண்டும் என்று நான் இலக்கு எடுத்தபோது எனக்கு 8வது முற்றோதலை இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க? இதில் செம்பை ஐயா அந்த 3 பேரும் 500 பேரை வச்சு ஒரு முற்றோதல் பண்ணாங்க. நான் வர்ற அன்னைக்கு கும்ப மரியாதை கொடுத்து அந்த கோவிலில் அழைச்சி போய் ஐயாவே போய் சாப்பாடு டிஃபனை கையேந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு உடல்நிலை சரியில்லை இன்றைக்கி, அவருக்கு பாவம். எனக்கு காலையில் சாப்பிட முடியலை. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு. நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு சொற்பொழிவு ஆற்ற போகிறேன், ஐயாவை சந்திக்கிறேன், வீர ஐயா அவங்களும் செம்பை ஐயாவும் இறங்கி என்னுடைய காரை மறித்து இறங்கி காருக்கு முன்னாடி நெடுஞ்சாங்கள கும்பிட்டு விடுறாங்க. அவங்க வயசு என்ன, குரு சன்னிதானம் அப்படின்னு நினச்சேன். ஐயா என்னங்கய்யா இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணாதீங்க, கருமாவை கழிக்கிறதுக்கு தானேயா நாங்கள் வந்திருக்கோம், காவி அணிஞ்சிருக்கோம், மேற்கொண்டு பாவத்தை சேர்க்கக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணலாமான்னு கேட்கும்போது அடடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் கும்பிட்டு விடப்பட்ட மனிதர்கள் அவர்கள் எல்லாம். இன்று அவர்கள் எல்லாம் இளவரசன் ஐயா, வீராசாமி ஐயா, செம்பை ஐயா, இவர்களை எல்லாம் எனக்கு இப்போ 4வது சாதுர்மாசம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக பயணித்தவர்கள். இந்த மேளதாளத்தோட ஒரு வாத்தியத்தோட
இந்த இடத்துல திருவாசகத்தை முற்றுவதில் இதுவரை யாரும் பண்ணியிருக்க முடியாது. அப்படி ஒரு 500 பேரை வச்சு பண்ணி ஐயா பார்த்தீங்கன்னா ஓட நடக்க இருக்கும்போது எங்களுடைய ஒவ்வொரு ஆளை 5 பேராக கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் சாப்பிட வச்சார். அதனுடைய புகழ்லாம் இன்றைக்கி நான் அப்படியே உட்காந்து மேடையில் அதத்தை உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நாங்கள் வர்றது கூட கொஞ்சம் அடையாளம் தெரியல, உடல் தளர்ச்சி. எல்லாத்துக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய தாமோதரன் எப்படி இருக்கார், அது மாதிரி திருவாசகத்தை உயிந்து உயிந்து செல்லும் போது அழகா படிப்பார், அற்புதமாக படிப்பார், திருவாசகத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய ஆத்மாக்களோடு இன்று நாம் இங்கே பயணம் செய்யும்போது ஐயாவதையும் காலையில் நினச்சேன். இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரல. ஒரு திருவாசக மாநாட்டுக்கு போகணும்னா நாளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும். இன்னும் இதை விட நான் திருவாசகத்தில் போகிறதுக்கு முன்னாடி சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் ஏதோ வர்றோம் பயணிக்கிறோம், ஆத்மார்த்தமாக நான் பயணிப்பேன். அதே மாதிரி எத்தனை இடங்களில் நான் சொன்னேன் திருவாசகத்தை படிக்கணும் போகணும் வரணும்னு. ஆனால் ஐயாவை இளவரசன் ஐயா என்னோட அந்த முற்றுவதில் இருந்து பழக்கம். ஐயாதே முத எனக்கு பழக்கம், செம்பை ஐயா வீர ஐயா. அதுக்கடுத்து அவர்கள் மூலம் இளவரசன் ஐயா எனக்கு அறிமுகமானாங்க. இந்த இடத்துல கண்ணப்ப நாயனார் போன்று இந்த இடத்தில் கலியுகத்தினுடைய ஒரு வரதனாக இந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த குலத்திலும் அந்த பாரம்பரியத்திலும் அந்த மரபிலும் வந்தவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அவர் என்னோட காசிக்கு வந்தார். அவருடைய அற்புதங்கள் அத்தனையுமே விஸ்வநாதர் அனுகிரகம் பண்றார். இன்னைக்கும் போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய பக்குவமாக மாறி முற்றோதலை நடத்துகிறார். குடும்பத்தினுடைய எந்த சூழ்நிலையில் நடத்துகிறார். எனக்கு முன்னாடி பிச்சை ஐயா என்று ஒருத்தர் சிவகங்கையில் இருந்தார். உங்களுக்கெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். அவர் முதல்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாசகத்தை எங்கே திருவாதூரில் முதல் முற்றோதலை ஆரம்பிக்கிறார். தேங்காய் பலம் உடைச்சி குத்துவலை கேத்தி ஆரம்பித்து தொல்லை இரும்பிறவி சூழும் தனை நீக்கிங்கிறார். ஒரு ஃபோன் வருது, பையன் இறந்துட்டார்னு வருது. ஒரு பையன், ஒரே பையன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார். அவர் பிடபிள்யூடியினுடைய இன்ஜினியர் ரிட்டையர்டு. அவங்க ஆசிரமத்தில் இருந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இறந்து என்னாச்சு சொல்ல முடியல. 51 பதிகத்தையும் முற்றோதலையும் முடித்து விட்டு அப்போ கடைசியில் கூப்பிட்டு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போனார். அவர் இந்த திருவாசகத்தை எல்லா இடத்துலையும் போதித்தார். எங்களுடைய மடத்துலலாம் என்னன்னே தெரியாது. நான் அத்தனை சொற்பொழிவாற்றேன். ஆனால் 47வது பதிகத்தை எனக்கு படிக்க தெரியாது, நீங்கள் படிங்கன்னு அவங்ககிட்டே சொல்லிடுவேன். கணவன் மனைவி அப்படி வருவாங்க. அந்த திருவன்பாவை படிப்பாங்க, படிக்க தெரியாது, என்னன்னே தெரியாது யாருக்கும். திருவாசகம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் நான் எல்லா விதமான சொற்பொழியும் பேசுவேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வெளிநாட்டினுடைய அத்தனை எமர்சன்லேருந்து சாக்ரட்டிஸ்லேருந்து பேரறிஞர் புளோட்டோலேருந்து அரிஸ்டாட்டிலேருந்து சர் ஐசக் நியூட்டன்லேருந்து லெப்போலியன்லேருந்து எல்லா விதமான புத்தகத்தை இன்ச் பை இன்ச்சாக பகவத்கீதையிலேருந்து படித்து அந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு முன்னால் அத்தனை சொற்பொழிவும் ஆட்சியவன் தான். அப்போ இந்த உலகத்தினுடைய ஆன்மீகத்தை போதிக்கிறதுக்காக எனக்காக ஒரு வாழ்க்கையை 50வது வயதில் தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த கர்மாவை கழிக்க வேண்டும், வாழ்க்கையில் வர வேண்டும், இப்படியெல்லாம் நாம் திகழ வேண்டும் என்பதற்காக இந்த திருவாசகத்தை உணர்ந்து புரிதலுக்கான அடிப்படை விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் வந்தோம். அப்படிப்பட்ட இந்த 4வது மாநாடு திண்டுக்கல்லில் நடத்தணும்னு சொன்னோம், செவி சாய்க்கல. அப்போ சரி அந்த பிராப்தம் வேணும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தேனியில் சொன்னோம், அவங்களும் நடத்தணுன்றாங்க. ஐயாட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், 8வது மாநாடு 8ஆம் திருமுறை. இந்த உலகத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆகும்போது அவர் 8ஆம் நம்பரில் பிறந்து 8வது கோட்பாட்டிலேருந்து 8ஆம் நம்பர் பதவி ஏற்றார். வின்சன் சர்ச்சில், அதே மாதிரி ஜான் கென்னடி, இவங்கெல்லாம் அந்த 8வதுனுடைய பொருள். 8 என்பதுக்கு இந்த உலகத்தினுடைய சிகா மந்திரம், உச்சபட்சத்தினுடைய மந்திரம். அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்லுவார்கள், அஷ்டலட்சுமி என்று சொல்வார்கள். 7 லட்சுமி சொல்ல மாட்டோம், நவலட்சுமி சொல்ல மாட்டோம், அஷ்டலட்சுமி. அஷ்டம் என்பதற்கு 8வது பொருளாக இந்த உலகத்தில் அவதாரம் செய்தவர் மகாலட்சுமி. இப்படிப்பட்ட அந்த அஷ்டகத்தை இந்த உலகத்திற்கு அனைத்து தெய்வங்களுக்கும் கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் அவர்கள். அஷ்டகம் மகாலட்சுமிக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, எல்லாத்துக்கும். அந்த அஷ்டகம்ங்கிறது நம்மளுடைய உடம்பும் எஞ்சான், நம்ம எறும்புக்கும் அதனுடைய விரல்களால் எண்ணும் போது அளக்கும் போது எஞ்சான் உடம்பு இருக்கும். இந்த எஞ்சான் உடம்பு பிரதானம் அப்படின்னு சொல்லி சிரசுக்கு சொல்லுவாங்க. அந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசுக்கு பிரதானமாகிய சிகா மந்திரத்தை கொடுத்தது திருவாசகம். யாராலையும் மறுக்க முடியாது, இருவேறு கருத்துக்கும் இடமில்லை. இப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை மாணிக்கவாசக பெருமான் இந்த உலகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதை 8ஆம் திருமுறையை 8வது மாநில மாநாடாக இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது ஐயா திருப்பெருந்துறையில் சும்மா நாங்கள் வள்ளலார் மடத்தில் சும்மா பார்த்து செய்வோம் சொன்னார். நான் சொன்னேன், இறைவனுடைய வாசகத்தை படிக்கும்போது பெருமானோடு மணிவாசக பெருமான் மட்டும்தான் இருந்தார். யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவங்க மட்டும்தான் கேட்க முடியும், கர்மாவை சேர்க்கிறவர்கள் அமர முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொன்னேன். ஐயா எந்த சூழ்நிலையில் நடத்துகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியாது. நம்மெல்லாம்
எல்லாம் வந்து இந்த உடல் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆன்மா 60,000 சிந்தனையில் பறக்குது. அதை தான் வந்து சொல்லுவார், நீ எதுவை நினைக்கின்றாயோ அதுவாக மாறிவிடுகிறார். விவேகானந்தர் சொன்னது வீர துறவி. அப்படிப்பட்ட இந்த சிந்தனைகளை கட்டு வைப்பது என்பது எந்திர உலகத்தில் ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம வர்றவங்களுக்கு காப்பி கொடுப்போமா, பால் இருக்கா, கேஸ் தீர்ந்துருச்சான்னு நினைக்கக்கூடிய காலத்தில் எந்த சூழ்நிலையை இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அடியார்வர் மக்களை அழைத்து அடியவருக்குள் ஆண்டவன் சங்கமமாக இருக்கின்ற அந்த அடியார்வர் மக்களுக்கு செய்யவில்லை என்றால் நான் இந்த மனித பிறவி எடுப்பதற்கு ஒரு அருகதையே இல்லை என்று அடிக்கடி சொல்லுவார். அந்த சொல்வதை பரவாயில்லை. என்னன்னா 10 நாளைக்கு முன்னால் அவருடைய இல்லத்தாருடைய மனைவி அவர்கள், சாமி ஒரு நிமிஷம் இருங்க, அவருடைய மனைவி அவர்கள் சிவகங்கையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து வைத்தியம் பார்க்கும்போது மருத்துவ செலவீனங்கள் உட்படும் போது இந்த ஆத்மா இவங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் தன்னுடைய மனைவிக்காக சொல்லுவார். நான் இல்லம் வள்ளுவர் 4 வரிகளை கொடுத்தார். இது நான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன்னு தெரியல. அதாவது உலகத்திற்காக 1.25 வரியை கொடுத்தவர் திருவாசகம் தன்னுடைய மனைவிக்காக 4 வரியை கொடுத்தார். அப்படிதான் அவர்கிட்ட சொல்லுவேன் நான். அப்படிப்பட்ட அந்த மனைவி, நீங்கள் தொண்டு செய்யுங்க, நமக்காக சரீரத்தை கொடுத்தவர்கள் தாய் என்பதனுடைய புண்ணியத்தை சொல்லுவாங்க. நான் பேச போகிறேன் தாயை பற்றி, பெண்ணை பற்றி நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன் நான். ஏனென்றால் என்னுடைய தாய் ஆதி காமாட்சி, அதனுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய நாங்கள். அதனால் பெண்ணுடைய இலக்கணத்தையும் பெண்ணுடைய பேரேற்றையும் அந்த தாயினுடைய சரித்திரத்தினுடைய வரலாற்றையும் எள்ளி எள்ளி இன்ச்சு பை இன்ச்சு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் நாங்கள் அவருக்கு ஆறுதலாக சொல்வோம். அந்த ஆறுதல் சொல்ல முடிய மரத்தில் சிவகங்கை மருத்துவமனையில் பார்க்க முடியலைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உணவு உண்ண முடியலை. டாக்டர் நாள் குறிச்சிட்டார் 10 நாள். இந்த 10 நாட்களுக்குள்ளே எப்படி சாமி பெருமான் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்காக நான் காப்பு கட்டியிருந்தேன். நீங்கள் என்ன நினச்சாலும் திருவாசகத்தை நீங்கள்லாம், எனக்கு என்னன்னே தெரியாது திருவாசகத்தை, 51 தேசத்தில் போகிறதுனுடைய புண்ணியம். திருவாதூரில் ஆரம்பித்து பவானி ஐயாட்ட நீங்கள்லாம் வந்து படிக்கிறீங்களே, எவ்வளோ வழி வேதனையோடு அதை கட்டப்பட்டிருக்கோங்கிற தெரியாது உங்களுக்குலாம். அதுக்கு பின்புலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியாது. அவரும் அதை வேதனைப்பட்டு இன்னைக்கு சன்னியாசம் வாங்கி தனிமையில் இருக்கிறார். இதுதான் திருவாசகத்தினுடைய மகிமை. இணையார் திருவடி எந்தலையில் மைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார் திருப்புவலியில். அதையும் இன்னைக்கு பவானி ஐயா அனுபவிக்கிறார், நாங்கள் மாதிரி ஆளும் அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட திருவாசகம் அனுபவிப்பதற்கு இல்லற வாழ்க்கையை துறக்க வேண்டும். துறந்த வாழ்க்கையை இறைவனோடு பயணிக்க வேணும். பயணித்த வாழ்க்கையை திருவாசகத்தோடும் தேவாரத்தோடும் திருமறையோடும் வேதங்களோடும் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்தனுடைய மாநாட்டை தன்னுடைய வழியும் வேதனையோடு தன் மனைவியை இன்றைய நாள் நாளைய நாள் என்று ஒரு பாலை அமுதத்தையாக பெருமானுக்கு எப்படி ஆலகால விஷத்தை உண்டு அமுதுண்ட அமுதகடேஸ்வரர் போல அமுதை ஊற்றி கொண்டு தன்னுடைய மகள் அங்கே பார்த்து கொண்டு இருக்கும்போது திருவாசகம் நடக்குது. நீங்கள் செய்ய முடியுமா? யாராவது செய்து கொண்டு இருக்கிறார். நான் சொன்னேன், என்னுடைய தாயும் குருநாதரும் வல்லமையாக இருந்தால் நிச்சயமாக திருவாசக மாநாடு 8ஆம் திருமுறை மாநாடு நடக்கும் வரை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன். 16 நாள் இன்னைக்கு வந்திருக்கனுடைய காரணம் திருவாசகத்தில் அவ்வளோ உயிர், அந்த உயிர்ப்பு திருவாசகத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்ச் பை இன்ச்சா நான் 16 கேள்விகள் இந்த உலகத்துக்கு வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தேன். நேரடியாக கேட்டேன், யாருமே சொல்ல முடியல 16 கேள்வியை. இந்த 16 கேள்விக்கும் கடவுர் சித்தர் இந்த திருவாசகத்தினுடைய மகிமையை யுகம் பத்தாது அதேன்னு சொன்னேன். எனக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரமாவது குறைஞ்சது வேணும் திருவாசகத்தை பற்றி பேசுறதுக்கு, அதாவது ஒரு காவாசி பேசுறதுக்கு. அப்படிப்பட்ட திருவாசகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களோடும் அவரும் வாழ்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த உலகமெல்லாம் நான் 51 மாநாட்டிலையும் அவரை பற்றி சொல்லுவேன். அவர் ஒரு கண்ணப்ப நாயனார். காசியில் போகும்போது மேலதாளத்தோடு, அவரை இன்னைக்கு மேலே இல்லை, அது தனி பிரச்சனை. அவரையெல்லாம் நான் வந்து மேலதாளத்தோடு காசி முன்னாடி விஸ்வநாதரில் அபிஷேகம் பண்ண வச்சேன், விஸ்வநாதர் முன்னாடி உட்கார வச்சேன். அதே 51வது மாநாடை எங்களுக்கு யார் யார் 51 மாநாட்டுக்கு முன்னின்று நடத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக விஸ்வநாதரே வந்து அமர்ந்து மணிவாசக பெருமானும் அமர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழ் சங்கத்தில் நடக்கும். இல்லைன்னா இந்த பிறவியை அடியன் வச்சுக்கிற மாட்டேன், அது உண்மை. ஏன்னா செய்வதை செய்வதாக செய்து நேர்த்தியாக செய்யணும். ஐயாட்ட கூட சொன்னேன், 5 திரி போடுங்க, இதெல்லாம் முன்னாடியே பார்க்கணும். நேர்த்தியாக செய்யணும், நேர்மையாக செய்யணும், உண்மையாக செய்யணும், இல்லை செய்யக்கூடாது.
நான் எம்எஸ்சி படித்து அண்ணாமலை பல்கலைக்கழக பெரிய குடும்பத்தில் பிறந்து எத்தனையே அரசியல்லேருந்து 10 பொறுப்பில் இருந்திருக்கேன். இந்தியா லெவலில் மெடிக்கல் அசோசியேஷன் வேர்ல்டு கட்சியில் கூட இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு தூக்கி போட்டு என் பேரை கூட முன்னுரையாக முதல்வையாக போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நல்வழிகாட்டு இவர் நல்வழிகாட்டுன்னு போகிறாரு, அதையும் காஞ்சி மடத்தில் போடக்கூடாங்கிறாங்க. ஏயா நீ வழிகாட்டுதல்னாக்கு ஏயா நீ போகிறீங்கன்னு கேட்குறாரு. வழிகாட்டி வழியை காட்டிட்டு உட்காந்துரு போகுமா பின்னாடி அப்படின்னு இன்னும் கேட்குறாங்க. உலகம் அப்படியாப்பட்ட உலகம். அதனால முன்னுரை தேவையில்லை, முகவரை தேவையில்லை. இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை 50வது வயதில் சிவபூஜை பண்ணணும். ஏன் நான் நைட்டு தங்கலை, காலையில் சந்திரமுகூர்த்தம் எனக்குன்னு ஒரு முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க, சந்திரமௌலீஸ்வர பூஜை. அதை செஞ்சுட்டு அதுக்குண்டான சாஸ்திரம் ருத்ரம் படிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி வர்றோம். ஆதித்ய ஹிருதய மந்திரம் எல்லாம் சாஸ்திரத்தோடு. ஒரு நாளும் இறைவனுக்கு விடாது இந்த உலகம் அழிந்தாலும் சந்திரமௌலீஸ்வர பூஜை இருக்கும். அப்படிப்பட்ட காஞ்சியினுடைய பாரம்பரியத்தில் எனக்கு கூப்பிட்டு இந்த தீட்சையை கொடுத்தவர் அவர். இது பிரபஞ்சம், ஏதோ ஒன்று நடக்குது. இப்படிப்பட்ட இடத்துல இந்த கைங்கரியம் போல இவர்களெல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்து வயதான காலத்தில் நம்மளையெல்லாம் அழைத்து இந்த இடத்தில் பெருமான் கருவியாக தேவைப்பட்டார். 8000 ரிஷிகள் தேவைப்பட்டால் இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் யாரென எம்பெருமான் தம் தவர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தன்மே என்றார். அவ்வளோ பேர் 1000 தந்தங்களுடைய சுந்தரர். அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கு ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு கைலாய காட்சியை திருவையாறில் கொடுக்கறதுக்கு பெருமான் அஸ்ரீர் வாக்க சொன்னார், கைலாய காட்சியை கொடுத்தார். ஞானசம்பந்தரை ஜோதியில் ஆட்கொண்டு கொண்டு சென்றார். ஆனால் மணிவாச ஒரு நூலை தருவதற்காக பெருமான் தானே வந்தார். அதுவே இதனுடைய பெருமை. அந்த வருவதற்கு அவர் வேண்டிய எடுத்துக்கொண்ட இந்த இந்தியாவினுடைய இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மண்ணை தேர்ந்தெடுத்தக்கூடிய பூமி திருப்பெருந்துறை பூமி. இந்த மண்ணுக்கு இந்த மகிமைக்கு இந்த இடத்தில் மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்று கைலாயத்தில் தீர்மானித்து பெருமான் தேவலோக காட்சியோடு தில்லைவால் அந்தனராக வேதியராக ஒரு குருவாக குருந்த மரத்தில் திருவாசகத்தினுடைய தாய் வீடாக பிறக்க வைத்து அதுக்கப்புறம் அந்த திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு காமித்த பெருமான் அவரே தன் வழியே வந்தார். அப்படிப்பட்ட திருவாசகம் 8ஆம் திருமுறை. 63 நாயன்மார்கள் அத்தனை பேரையும் சேர்த்தார், மணிவாசகரை சேர்க்கல. ஐயா சொன்னார் பல்லக்கில் ஏற்றார், நாய் சிவிகை கொடுத்தார். இந்த பல்லக்கில் ஏன் இடம் கொடுத்தார்? திருவாதிரைக்கு மாணிக்க வாசகருக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க பார்ப்போம். திருவாதிரைக்கு மாணிக்க வாசகருக்கு என்ன தொடர்பு தெரியாது. நம்ம திருவாசகம் எல்லாம் படிக்கிறோம். திருவாதிரை அந்த திருமுறைகளை இந்த உலகத்திற்கு காமிக்கும் விதமாக பெருமான் அவர்கள் வந்தார். அதை வரும்போது அந்த திருவாசகத்தில் இனிமே தான் வரப்போகிறோம். அதுக்காக என்னுடைய குருவை நான் வணக்கம் சொல்லணும், தாய்க்கு சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாம் சொல்லி வரணும். அதுக்காக கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு மணி நேரத்தில் நான் அதை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு கேட்கலாம். சில பெரிய வார்த்தைகள் இப்போ மாணிக்க வாசகரை சொன்னோம். இது மாதிரி திருவாசகத்தில் புதைந்து கிடைக்கக்கூடிய வார்த்தைகள். திருவாசகத்திற்கு இன்னொரு பெயர் மாணிக்க வாசகர் திருவாசகம்னு வைக்கல. இதெல்லாம் கேட்டேன் நான். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு யார் சொன்னதுன்னா, இமயமலையில் ரிஷிகேஷில் ஒற்றை துணி கட்டி கொண்டு இருக்கின்ற என்னுடைய குருநாதர் கேட்டார், 51 தேசத்துக்கு போறியே, உண்ணா நோன்பு இருந்து நடராஜர் நிற்கும் போது நீ நின்று படிக்க தகுதி இருந்தால் மட்டும் 51 தேசத்துக்கு போன்னு சொல்லி எனக்கு ரிஷிகேஷில் தீட்சை கொடுத்தார். அதே மாதிரி ஐயா மூலமாக இந்த இடத்துல ஒரு 12 முற்றோதல் செஞ்சுருக்கேன். மீமிசல் கடற்கரையில் நின்றுதான் பண்ணேன். 10,000 ரூபா எனக்கு வச்சு கொடுத்தார். ஐயா பக்கத்தில் இருக்கார். இறைவனுடைய திருவாசகத்தை இறைவன் புகழை பார்க்கும்போது இந்த காசு எதுக்குங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பியும் அந்த சேர்மனும் வச்சு நடத்துனாங்க. அதை அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை சொற்பொழி வாட்டுறோம்னாங்க. டைமில் நிறையா போகுது கூப்பிடுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த 10,000 ரூபாய் ஐயா பேங்க்கில் போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் எப்போ ஆசிரமம் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு உரிய வேண்டிய பணத்தை நான் பொருளாக கொண்டாந்து கொடுப்பேன், நாங்கள் உங்களுக்கு கடன் பட மாட்டோம்னு சொல்லுவார். அவரை சொன்னபோது நான் சொன்னேன், திருவாசகத்தை படிக்கும்போது கடன் வச்சுக்கிற கூடாதுங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு போனான்னு சொன்னேன். ஏங்க இறைவனே மண் சுமந்து பிட்டை சாப்பிட்டு போய் கூலி வாங்கும்போது நீங்கள் ஏங்க வாங்க மாட்டேன்னு கேட்டார். இப்போ உலகத்தில் எதையுமே நம்ம இன்னைக்கு ஜீரணித்து பதில் சொல்ல முடியாது. எல்கேஜி பிள்ளை கூட இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நுணுக்கமாக ரொம்ப மேடை பேச்சில் ரொம்ப தெளிவாக யூடியூப்பில் போடுறார். இவர் எல்லா மாநாட்டுக்கும் எங்களை கூட வந்துடுறார். இன்றைக்கி வர்றது இவர்னால தான் 1/2 மணி நேரம் லேட்டு. நாங்கள் உட்காந்துருந்தா நின்று கூட்டிகிட்டு வந்தோம், இல்லைன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இந்த பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேரத்திற்கு கடமை. ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு 5 நிமிஷம் போயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது எஸ்ஆர் புக்கில் என்ட்ரி ஆகாது, நாள் மாறி போயிடும். காலம்ங்கிறது பொன் போன்றதுன்னு அதனால தான் சொல்லார். அதனால் நொடியை கணக்கு பார்க்குறார்கள் ஜப்பான்கள். வினாடியை கூட கணக்கு பார்த்து செய்கிறனால தான் இன்றைக்கி ஜப்பான் உலக லெவலில் பெரிய ஒரு விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்குது. அதனால் காலம் பார்த்து காரியம் செய்தால் ஞாலத்தை விளக்கி வாங்கலாம் சொன்னது வள்ளுவ பெருந்தகை.
அப்படிப்பட்ட ஐயா ஒரு பெருந்தகையாக இருந்து ஒரு இளவரசனாக அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சிரோரத்ன மணிகளாக இந்த திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு காமிக்கக்கூடியவர். அதை விட இன்னொரு கதை சொல்லணும். அதாவது எங்களுடைய குரு பூஜைக்கு ஐயா வர்றார், செம்பை ஐயா. வாட்டர் பாட்டில் விசாரித்து தம்பி சின்ன பையன் போய் வாங்காமல் வந்துட்டார். ஐயா யார்ட்டையுமே கேட்காம கீழே இறங்கி போய், ஏயா எத்தனை பேர் புண்ணியம் செய்கிறாங்க, நாங்கள்லாம் திருப்பறையிலேருந்து எம்பிட்டு புண்ணியம் செய்கிறோம், இந்த வாட்டர் பாட்டில் கார்வாய்க்காக பாட்டிலை கொடுக்காம திரும்ப கொண்டு போயிட்டியாயான்னு சொல்லி ஐயா போரிட்டு அந்த பாட்டில் போய் தகுதி பார்க்காது தராதரம் பார்க்காது நைட்டு 9:45 மணிக்கு போய் தெரியாத ஊரில் மேலூரில் போய் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டாங்க மறுநாள் குரு பூஜைக்கு. ஐயாவுடைய பெருந்தன்மை, மணிவாசக பெருமான் அடியார்க்கு அடியேன் சுந்தரர் சொல்கிற போல அந்த அடியார்க்கு அடியேனாக ஐயா. அதுதான் அவங்க கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஐயா பற்றி நிறையா நான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ச் பை இன்ச்சா இவர்களை 3 பேர்களையும் முக்கன் மூர்த்தியாக நான் அறிந்தவன். ஐயா அவர் அதே மாதிரி ஐயா மடத்துக்கு வந்தாருனாக்கா நம்ம வீராட்சாமையா டக்குன்னு கும்பிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் சன்னிதானம் நீங்கள் வாங்கன்னு மடத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க. திருவாசகத்தோட ஐயாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஐயா சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கண்ணப்ப நாயனார் மாதிரியும் சொல்லி, கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அபிவிருத்தியான அன்பான பக்தி நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் கண்ணப்ப நாயனார் மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடத்த முடியும். இல்லைன்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் பணம் வச்சிருக்கவங்கெல்லாம் திருவாசகம் நடத்த முடியாது, மாநாடை போட முடியாது. யாருக்கிட்ட இருந்து 10 பைசாவை இறைவன் வாங்கி யார் மூலம் சன்னியாசிகள் அடியார்கள் சாப்பிடணும்னு இறைவன் உனக்கு கணக்கு போட்டிருப்பார். அதே சொன்னேன், அம்மாவை நாட்களை கூட்டி கொடுப்பார், நிச்சயமாக உங்களுடைய கருங்கிரணை சிறப்பாக அமையும். யாராருக்கு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அது கண்டு அண்ணல் அறுபுரியா நிற்கும் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களேன்னு சொல்லி புண்ணியம் யாருக்கு வேணுமோ ஒரு நீரையும் பூவையும் எடுத்த போதும்டான்னு சொல்றார் திருமூலர். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க. அதுக்கு மேல நிச்சயமாக மணிவாசக பெருமானும் சிவபெருமானும் வல்லைன்னா அந்த சன்னியாசத்துக்கு அர்த்தமே இல்லைங்கன்னு சொன்னேன். அவற்றை ராத்திரி கூட சொன்னேன், கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நடக்கும், எல்லாம் சிறப்புற நடக்கும். அதை நீங்க எந்த கவலையும் பட வேணாம், நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சொன்னோம். ஒரு சன்னியாசியினுடைய பிரார்த்தனைக்கு சிவபெருமான் நிச்சயமா பிருகுமுனிவருடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து பாருங்க, படிச்சா தெரியும். ஒரு முனிவருக்காக ஓடி 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 எழுஞ்சவர்கள் தான் சிவன் பிரம்மா விஷ்ணு. அதனால சன்னியாசத்திற்கு பயப்படக்கூடியவர்கள், அதுக்கு நம்மளும் அதனுடைய கருணை மூலமாக 100% சன்னியாசியாக வாழன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நானே தேர்த்து கொடுத்தேன் 50வது வயசுல. அதனாலதான் எனக்கு என்ன நினைக்கிறோமோ அதை பூரா இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாளைக்கு என்ன நினைக்கிறோமோ கொடுத்துக்கிட்டு இருக்கார். என்னோட வந்திருக்க யாகம் பண்ற இருக்கார். நான் யாகம் பண்றதுக்கு ஒரு இதுக்கு 15,000 20,000 மடத்துல இருந்தா ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். தூக்கி போட்டு இந்த இடத்துல இன்னைக்கு வர்றோம்னா 2 வேன்ல கூட்டி வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட வந்தவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் ரைட், கூட்டி போய் யாத்திரை ஒரு நாள் எங்களோட பயணம் பண்ற கஷ்டப்படுற ஒரு பொண்ணோ பொருளோ காசோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ₹1,00,000 ஒரு இடத்துல கேட்டிருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எல்லாமே கிடைக்கும். அது இல்லை என்னுடைய வாழ்க்கை. எல்லாமே கோடி கோடியாக இருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சு 21 நாட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி எறிந்தவனே துறவி. அதனால தான் இந்த உலகத்தினுடைய 2 அமைச்சர்கள், ஒன்று சேக்கிலார் பெருமான், மணிவாசக பெருமான், 2 அமைச்சர்கள். அமைச்சர் பதவியை துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த துறவு வாழ்க்கையும் துச்சமாக எரிந்தவர்களையும் நாம் இந்த உலகத்திற்கு காமிக்கும் விதமாகத்தான் இந்த திருவாசகத்தினுடைய மகிமை. நல்ல கவனமூர்ந்து திண்டுக்கல்ல பேசின ஒரு எழுத்து கூட அதில் வராது. அதை கொடுத்துருவேன். நான் யாராவது போனோட்ட ஒரு அம்மா கேட்டு இதை நான் பொக்கிசமாக என்னுடைய வாழ்நாளில் வச்சுக்கிறேன்னு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அதனுடைய அமைப்பு இது என்னுடைய குருநாதருடைய அமைப்போடு நான் நினைக்கிறேன். ஓம் நமோ வசிஷ்டாய மகாவிரதாய பராசரம் வேதநிதிம் நமோஸ்தே நமோஸ்தனந்தாய மகோரகாய நமோ சிஷ்யேபே காசேபிய நமோஸ்து ரிஷப்ய பரமம் பரோசாம் தேவசி தேவம் வரதம் வரானாம் சகஸ்ர சீர்சாய நமக்ஷிவாய சகஸ்ரநாமாய ஜனார்தனய. எல்லாம் வல்ல இறைவனையும் பெருமானையும் பெருமாட்டியும் குருவருளும் திருவருளும் வணங்கி என்னை இந்த உலகத்திற்கு தாரையாக வார்த்தப்பட்டுள்ள மாதா பிதா குரு தெய்வம் அம்மா சொன்னாங்க. அதே முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்தி பகல் பாராமல் அந்த சிவனை பிரார்த்திக்கப்பட்ட ஜீவன் ஒன்று என்று என்னால் அது என்னை பெற்றெடுத்த தாயை தவிர வேறு இல்லைன்னு சொல்பவர் இந்த உலகத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் 32 ஆண்டுகள் ஜனாதர தர்மத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து 4 திசைகளும் 4 மடங்கள் கொடுத்து இச்சாசக்தியை கடந்தவளுக்காக ஒரு கோவிலை அமைத்து தாய் மூகாம்பிகை என்று சொல்லி சிருங்கேரி மாதாவை அமைத்து சோட்டானிக்கரை பகவதியை அமைத்து இந்த 3 சக்திகளையும் ஒன்றாக இணைத்து காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரதே முக்கியபுரதே ஒட்டானபிடைய கத்தியஸ்தாம் மத்தியஸ்தாம் காமாட்சி பிரமாதம் சப்த மோக்ஷபுரி என்று உலகத்திற்கு காமிச்ச ஆதிசங்கர பகவத் பாதால் அவருடைய குரு. அப்படிப்பட்ட தாயை வணங்குகிறாள். இந்த உலகத்தில் ஒரு சொட்டு ரத்தம்
ஒரு முள்ளு குத்தி ஒரு சொட்டு ரத்தம் வந்தா நம்ம கதகளி ஆடுறோமா. ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும் என்னை இந்த உலகத்திற்கு தாரையாக கொடுக்கப்பட்ட தாய்க்கு ஒட்டுமொத்த ரத்தத்தையும் இந்த உலகத்திற்காக சிந்தி இந்த உலகத்திற்கு வந்தவள் நான். அப்படிப்பட்ட தாய் உலகத்திலே ஒரு உன்னதமான உண்டு என்றால் அது தாயினுடைய கருவறை தவிர வேற இல்லை என்று சொல்லுகிறார் சுவாமி ராமலிங்க வள்ளலார். என்று துயரமான கண்ணீர் என்றென்றால் ஒரு பெண்மையினுடைய தாய்மையை கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்க வைப்பது மட்டுமே ஒரு இந்த உலகத்தில் ஒரு தூய்மையானதும் போக இந்த உலகத்தினுடைய ஒரு கஷ்டமானதும் தாய் கண்ணீர்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வளவரைக்க முடியாது என்பதற்காகவே நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதை உங்கள்கிட்ட சொல்லணும். ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்று ஒரு வெளிநாட்டு கவிஞர் எழுதுகிறார். நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு தாயை பேச்சு வளர்த்து அவரை வெளிநாட்டுக்கு ஐடி ஃபீல்டில் படிக்க வச்சு வெளிநாட்டில் வேலை செய்கிறார். இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துடுறார், சித்தப்பா அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், ஆனால் வரமாட்டேங்கிறார். அப்புறம் உடனே அப்பா இறந்துடுறார். அப்புறம் சித்தப்பா டெலகிராம் கொடுக்கிறார், இறப்புக்கு வர முடியல, கருமாதிக்கு வர்றார். வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க அம்மா ஒத்தமனமா இருக்கு, நீ பாதுகாக்க முடியாதுப்பான்னு சொல்றாங்க. அம்மா ஒத்தையா இருக்கும்போது நீ என்னத்துக்கு இருக்க போறான்னு சொல்லி அம்மாவை கூட்டி போய் வீட்டை விற்று 1 கோடி ரூபாய்க்கு வீட்டு பத்திரத்தை பதிவு வச்சு பணத்தை வாங்கிட்டு நான் உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சுக்கிறேன், அங்கேயே எனக்கு ஒரு குழந்தையும் மனைவியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணமே இங்க தாய் தகப்பனுக்கு தெரியாம நடக்குது. சரின்னு சொல்லி கூட்டி போறாரு. உன்னை ஏர்போர்ட்ல வச்சு டிக்கெட் எடுத்துட்டு வரேன்ட்டு போனவர் காலையில போனவர் மாலை வரைக்கும் வரல. அங்கே இருக்க அத்தனை சிசிடி கேமராலையும் ஒரு வயதானம்மா உட்காந்துருக்காங்களே என்னான்னு சொல்லி செக்யூரிட்டியை விட்டு கேட்குறாங்க. என்னுடைய பையன் டிக்கெட் எடுக்க போனவர் வரல, அதுக்காக உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எல்லா ஃப்ளைட்டுமே போயிடுச்சு, உங்கள் பையன் பேர் என்ன எந்தன்னு சொல்லி உடனே போய் அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய எம்டி முன்னாடி கேட்குறாரு, எந்த ஃப்ளைட்டில் எந்த ஊருக்குமா சொன்னார். அந்த ஊருடைய ஃப்ளைட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்து பையனுடைய பேரை கேட்டால் காலைல 10 மணிக்கே ஃப்ளைட்டில் ஏறிட்டாருமா, நேரம் போய் அங்கே போய் மதிய உணவு சாப்பிட்ருப்பாருன்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள், என் பிள்ளை என்னை விட்டுட்டு சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தாய் என்பு சொல்கிறாங்க. நல்லா போனீங்கம்மா, இந்த டிக்கெட் லிஸ்ட்டுக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்கு இன்னும் உலகம் தெரியாமல் இருக்காங்களே. இப்படிப்பட்ட தாயை இந்த பரிதவிக்க விட்டு போனவன் என்ன ஆக போகிறான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாயை தட்டிட்டாங்க. இதே தாயினுடைய அன்பு. தாயினுடைய அன்பை இன்னும் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி இருந்தும் மறந்தும் மருந்தும் இனி அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் கால் டாக்ஸியை பிடிச்சி ஊரில் கொண்டாந்து விட்டுறாங்க. விட்ட பிறகு நம்ம பிள்ளைக்கு ஒரு அவச்சொல் வரக்கூடாத, இது நம்மளோட போகட்டும் சொல்லி அவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய அரளி விதையை எடுத்து சாப்பிட்டு இறந்துடுறாங்க. அவர் போய் ஊரில் போய் உட்காந்து போகிறாரு. ஒரு நாள் கழித்து போகிறாரு, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகிறாரு. வீடு விற்றதை மனைவி அம்மா இறந்துட்டாங்க, இறந்த வீட்டில் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள். அதே நேரத்தில் அவர் பைத்தியமாகவே ஆயிடுறார். அதனாலதான் தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, மாதா வைரறிய வாலா ஒரு நாளும் சொன்னவர் வாரியார் சுவாமிகள். இப்படிப்பட்ட தாய்க்கு இவ்வளவு புகழாரம் நாம் சூடி கொடுக்கும்போது அந்த தாயினுடைய கண்களிலிருந்து தாயை பார்க்க வைத்து தாரத்துக்கு ஊட்டாதே, நாளை அந்த தாரமும் ஒரு தாயாக வரக்கூடும் இப்படின்னு சொல்றாங்க வேதாத்தையெல்லாம். அதனால நம்ம திருவாசகத்தை உணர்ந்து படிக்கிறோம், சொல்றோம். இதெல்லாம் முகவுரையும் முன்னுரையும் நாம் கேட்டு தெரிந்து இந்த உலகத்தில் நான் படிக்க வேண்டும். ஒரு கல்லூரியில் IAS அகாடமியில் நான் பேசுறேன், இன்னும் ஒரு தாயை பற்றி பேசுறேன், அதே மாதிரி தமக்கையை பற்றி பேசுறேன், அதே மாதிரி பெண்ணை பற்றி பேசுகிறேன். இப்போ பேசும்போதே இந்த வள்ளுவரை சொன்னேன். அப்படி பேசும்போது இந்த சின்ன குழந்தைகளுடைய பெற்றோர்களும் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆனிவரி ஃபங்க்ஷனில் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நிறைய பேர் கண்கள்லேருந்து கண்ணீரை பார்த்தேன் நான். இப்படி பேசும்போது உருக்கமான கருணையை தவிர யாரும் சொல்ல முடியாது. என்னோட மெடிக்கல் ரப்பா வேலாத்ததெல்லாம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அடுத்த வேற சாப்பாட்டுக்கு. ஆனால் நான் 21 நாட்டு கம்பெனியினுடைய மேனேஜிங்கினுடைய சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன், தமிழ்நாடு சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருந்திருக்கேன், தமிழ்நாடு விஸ்வகர்ம சங்கத்தினுடைய மாநில இளைஞரணியா இருந்து விஸ்வகர்ம நலமாரிய கலைஞர்கிட்ட இருந்து கணபதி ஸ்தபதி எங்க மாமா மூலமா வாங்கி கொடுத்திருக்கேன். அப்துல் கலாம் அரிஸ்டோ ஹோட்டல்ல தங்க வச்சு சென்ட் ஜோசப் காலையில் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ல வரவேற்புரை பேசியிருக்கேன். அப்துல் கலாமோட SP கலியமூர்த்தி திருச்சியில இருந்தோட பயணம் பண்ணியிருக்கேன் கலெக்டரோட. அதே மாதிரி ஜெயலலிதாவோட இந்த வணிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரியா இருந்து மாவட்டத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஃபுட் சேஃப்டி கமிஷனை பத்தி அந்த அம்மாட்ட அரை மணி நேரம் பேசும்போது அந்த அம்மா பாராட்டி 3 மண்டலத்தினுடைய ஜோனலா எனக்கு
ஒரு போஸ்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த போஸ்டிங்கை வச்சுதான் கொரோனாவில் அத்தனை ஹோட்டல்களையும் போய் விசிட் பண்ணேன் கலெக்டரோட. இவ்வளவு விசிட்டிங் ஆர்டே பத்தாது, இவ்வளவு புகழையும் மணிவாசகத்தினுடைய அமைச்சர் பொறுப்பு போல இறைவன் கொடுத்து என்னை தடுத்தாட்கொண்டார். இன்னைக்கு எதுக்கும் போறதில்ல. இன்னைக்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு எம்எல்ஏவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, எனக்கு கவலையே படலை. எத்தனையோ மந்திரி வந்து பார்க்க வருவாங்க. இதே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரத்தையும் பெரிய ஏற்பனை வச்சுதான் நான் வீடு கீழே திறப்போலா பண்ணேன். அத்தனை பேர் வந்திருந்தாங்க. இதே விக்ரம் ராஜா வந்து நைட்டு என் வீட்டில் தங்கியிருந்து காலையில் பண்ணார். அன்னைக்கு 5வது மாநாட்டுக்கு நீங்க வந்து பேச கிட்டத்தட்ட 8 வேணு காலையில் அப்படி உணவு அம்மாலாம் வந்தாங்க. மதியானம் அதே மாதிரி 5 காயோட நெய் பாயாசம் அதே மாதிரி உணவு கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு உணவு கொடுத்து அந்த ஒரு மாநாட்டை நடத்தினான். இதே மாதிரி 51வது மாநாட்டில் காசியில போது 50வது மாநாடு மேலூர்ல நடத்தணும். என்னுடைய விஜயேந்திரரை 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்போட கூட்டிட்டு வந்து பல்ல உணவு கொடுத்து 50வது மாநாட்டை இந்த உலகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு, அரசியல் மாநாடு தோற்று போகும் அளவுக்கு நடத்தணும். இது அடியவருடைய மாநாடா இல்ல ஆண்டவன் நடத்தக்கூடிய மாநாடா? அரசியல் சேலஞ்சை வந்து நம்ம கையில கொண்டு அதை நடத்தி காமிக்கணும்னு சொன்னவன். என்னோட இருந்த சிவனடியார்கள் அத்தனை பேரும் என்னுடைய மடத்தை பூட்டணும், அறக்கட்டளையை வந்து ஸ்தம்பிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. அதுக்காக நான் கற்றுக்கொண்ட பாடமே திருவாசகம். திருவாசகத்தை படிச்ச அடியார்கள் எல்லாம் நாங்க இல்லைன்னா அந்த மடத்துல திருவாசகம் நடத்த சொல்லி 51 பதிகத்தையும் 4 மாசத்துல அர்த்தத்தோட சொல்லின் பாட்டின் பொருள் உணர்ந்து 51 பதிகத்துக்கு தேசத்துல காசியில போய் விஸ்வநாதருக்கு அபிஷேகத்தோட முன்னாடி உட்காந்து முற்றுவதல் பண்ணி நான் அபிஷேகம் எடுத்து கொடுக்க சிவாச்சாரியால் பண்ணி சப்தரிசி பூஜை ஏற்பாடு பண்ணி காசியினுடைய கருணை, பெருமானுடைய தனிப்பெருங்கருணை எல்லாம் நம்மளால முடியும். முடியாது எதுவுமே இல்லை. முடியாதுன்னு நினைச்சிருந்தா சிலந்தி கூட வலை கட்டி இருக்கும். முடியும் நினைச்சா மட்டும்தான் எரிமலை கூட வலுவிடுக்கும். எண்ணியது எண்ணியதாக நடந்தால் நம்முடைய அத்தனையும் கஷ்டங்களும் எரிந்து சாம்பலாகிவிடும். நம்ம பிரபஞ்சத்தில் எது நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக நல்ல நினைப்புக்காக நிச்சயம் பிரபஞ்சம் கொடுக்கும். இதை கல்வியாளர்களுக்கும் எடுத்தோம். எல்லாரும் பன்னிசையோட பாடினாங்க. நான் அடியேன் அதுக்கு ஒரு இசையை கொடுத்து இன்னிசையோட பாடினோம். இன்னிசையோட படித்தது இன்னைக்கு 100 பதிகத்திலேயே இன்னிசையோட படிக்கும்போது இன்னைக்கு பல இடத்துக்கெல்லாம் முற்றுவல் பண்ணுது. திண்டுக்கல் ஐயாவில் அங்கே முற்றுவல் பண்ணுறாங்க, சுவாதியில் சுந்தரரில் இப்படின்னு சொல்லி அஞ்சை களத்தில் பண்ணுறாங்க. அவினாசியில் போனோம், ஐயா இப்படியும் இருக்காயான்னு சொல்லி. திருநாவலூரில் ரேடியோவை போட்டு ஸ்பீக்கர்ல வச்சு உலக ஊருக்கே காமிச்சாங்க. திருநாவலூர்ல அந்த 100 பதிகம் இப்படியும் படிக்கலாமாங்கயா அப்படின்னு சொல்லி தாமோதரன் ஐயாவும் கலுக்குல சுந்தரரை நம்பி ஆரூரரை வன்தொண்டனை இந்த உலகத்திற்கு 100 பதிகங்கள் மூலம் சுந்தரரை 100 முற்றோதல் மூலம் சிலருக்கு தெரியப்படுத்தினோம். நிச்சயமாக சுவாதியில் சுந்தரராக இப்ப உலகத்திற்கு கொண்டு வந்தது 2 திருமுறைகளை நைகண்டதாவதற்கு முன்னாடியே கொண்டு வந்து உந்தியார் நம்ம எல்லாம் படிக்கிறோம். அதெல்லாம் ஒரு நூல். அந்த நூல்ல இருந்ததே மணிவாசகர் கொண்டாந்திருக்கார். அதுல திருமுறைகள்ல 8ஆம் திருமுறையை சொல்லும் போது சிவஞான போதத்தை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக இறைவன் கையில் இருக்கக்கூடிய புத்தகம் சிவஞான போதம். இந்த மெய்கண்டா தேவர்களும் முன்னில் இருந்த அத்தனை உமாபதி சிவமும் அகாலத்தில் வைத்துக் கொண்டிருந்த சிவபெருமான் நமக்கு பூலோகத்தின் மூலமாக மணிவாசக பெருமான் சிவஞான போதத்தை காப்பாற்றியதனுடைய ஒரு விசுவாசத்தின் மூலமாக புராண நீதந்து இது அதை சொல்றேன். கொஞ்சம் காலம் தாழ்த்தான் படிங்க. இந்த திருவாசகத்தினுடைய பெருமையை சொல்லணும். சொல்லிட்டு அப்ப நம்ம படிப்போம். இப்ப இந்த ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய காத்திரின் என்று நம்மளால் முடியலின் செல்வெல்லாம் ஓரமாக நிற்பார்கள். ஆனால் பொறுமையை இழக்காமல் நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான இடத்தில் சரியான நபரால் இறைவன் பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். அதுதான் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் பிழையானால் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் கூட சிலந்தி வலையில் சிக்கிக்கொள்ளும். என்னதான் நமக்கு நீந்த தெரிந்திருந்தாலும் சேற்றில் விழுந்து விட்டால் எழுந்துதான் வர வேண்டும். நீந்தி வர முயற்சிச்சது முட்டாள்தனம். நீ பட்ட துன்பத்தை விட பெற்ற அனுபவம் பெரிய ஞானம். கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிகழ்வானதே அது மகிழ்வானது. நிகழ்காலமே நிகழ்கின்ற உண்மையான நிதர்சனமான உண்மையாக இருக்கும். விட்டு கொடுக்கவும் விட்டு விலகவும் முடியாமல் சில நேரங்களில் மனம் பேதிக்கிறது. உண்மையில்லாத அன்பும் உணர்வில்லாத உறவும் பண்பில்லாத பாசமும் பக்கபலம் இல்லாத பகையும் வீணானதும் கூட அது விபரீதமானதும் கூட. உளி சிலையை செதுக்கும், பிறர் கொடுக்கும் வலி உன்னை செதுக்கும். ஒளியில் செதுக்கிய உள்வாங்கி பிறர் கையெடுக்கும் தெய்வமாக காட்சி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது தெய்வம். தெய்வமாக காட்சி நின்று கொண்டிருக்கிற பட்ட வேதனைகள் ஏராளம். அதுபோல பல வலியால் அடிவாங்கிய இதயம்தான்
பலர் வணங்கும் ஆத்மாவாக இன்று வலம் கொண்டிருக்கிறது. சிலையாக ஆத்மாவாக ஆத்மநாதரும் ஆத்மாவாக மணிவாசகரும் புலப்பட்டு இருக்கின்ற வாழ்வில் அன்பை தருபவர்கள் குறைவு என்றாலும் அனுபவத்தை தருபவர்கள் அதிகம். வேதனை படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் உள்ளவரை அவர்களுக்கு அடிமையாக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரி செய்து வாழ்வதை விட சரியானதை செய்து வாழ்வது போல் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கார்கள். சரியானதை தேர்ந்தெடுக்காதவர்கள் சங்கடத்தில் ஆழ்ந்தார்கள், வீழ்ந்தும் இருக்கிறார்கள். பிகாசாவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவின் இசையை விட, சாக்ரடீஸின் தத்துவத்தை விட, நெப்போலியனின் வீரத்தை விட, டயோஜெனிஸினுடைய விவேகத்தை விட, எமர்சனின் எண்ணத்தை விட, பாரதியின் பரவச கவிதையை விட, கம்பனின் ஒரு செயல், ஏன் கண்ணதாசனின் ஒரு வரி ஒருவனுடைய வாழ்வையே புரட்டி போடும். அப்படி வழிவந்ததுதான் இந்த மாநாடு, இந்த மணிவாசகரின் மகத்தான இந்த மாநில மாநாடு. அப்படிப்பட்ட இந்த மாநாட்டினுடைய பெருமையை நாம் சொல்லும் விதமாக மணிவாசகர் எப்படி இந்த பூமிக்கு வருகிறார், திக்கு தடுமாறி திசை மாறி திருப்பெருந்துறை வந்தடைந்து, முன்பு நீ நமக்கு தொண்டன் முனிவன் முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தன மண்ணின் மீது மண்ணாசையை வெறுத்து நீ துன்பு ஒரு வாழ்க்கை நின்னை தொடர்வர நாம் தொடர்ந்து வந்து ஆட்கொண்டு நண்புல மறையோர் முன் வேதியராய் தில்லைவால் அந்தனராய் குருநாதராய் குருந்த மரத்தில் அமர்ந்து தடுத்தாட்கொண்டு பண்பும் பணிவும் பக்கபலம் வாக்கும் வல்லமையும் வாழ்வு பலம் செல்வமும் செல்வாக்கும் செம்மை நலம் செம்மை நலம் அறிந்து மும்மை மலம் மறுத்து முதல்வன் முக்கனன் பரம்பொருள் பார்வை தீட்சையளித்து பாதார விந்தங்களை சென்னையில் வைத்து சேவகனை அமைச்சரை ஆண்டியாக்கி அடியவர்க்கு அன்பராக்கி காவிக்குள் கருணையை பெற்று கவலையை விடுத்து கண்ணீரை வரவழைத்து உற்ற தேகத்தில் பெற்ற அன்பினை பகிர்ந்து சுற்றத்தை எல்லாம் துடைத்து தூக்கி எறிந்து கற்ற அடியவராக கனிவுற்று கணவனை இழந்த கைம்பெண்ணின் அழுகை குரல் அகம் குலைந்து குருந்த மரத்தின் மீள் குளைத்த சொல் மாலை எனும் திருவாசக பெருந்துரை பிறந்த தாய் வீடாம். அதுவே தாய் வீட்டிற்கு அளித்த சீதனமாம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. இதுவே நடராஜ பெருமான் கொடுத்த தாய் வீட்டுக்கு திருப்புரைந்துரைக்கு சீதனம். திக்கு தடுமாறி வர்றார். வரும்போது அவர் குதிரை சத்தம் எப்ப கேட்கும் சொல்லி செவிசாய்த்து பாடம் நடத்திட்டு இருந்தாராம். இந்த சிவஞான போதம்ன்ற நூலில் இருக்க பாடத்தை இறைவன் வேறு சிந்தனையோட கற்றுக் கொடுத்தாராம். ஏனென்றால் நம்முடைய வாத ஊரன் அடிகள் எப்பொழுது வருவார் 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 என்று அண்ணலும் நோக்கினால் அடியவரும் நோக்கினால் நயன தீட்சை கொடுத்தார், பரிச தீட்சை கொடுத்தார். சென்னையில் சேவகனாய் வைத்த காளை குருந்த மரத்தின் கீழ் திருவாசகம் பிறப்பதற்கு காரணமான தாய் வீடாம். அந்த தாய் வீட்டுக்கு கொடுத்த சீதனமாம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலால் சதுரர் என்று நீ அவத்தை ஆயிட்ட. நான் திருவாசகம் என்ற ஒரு காவியத்தை உனக்கு கொடுக்கும் போது ஆத்மநாத சாமி என்ற ஒரு கள்ள கொடுத்துட்டியேங்கிறார். அப்ப ஆத்மாவை கல்ல கொடுத்துட்டே நீ கேலி கூத்துக்கு நான் கெட்டிக்காரங்கிறார். அப்பத்தான் மணிவாசக பெருமான் சிரிச்சாராம். 21 பதிகத்திலும் 21 தரமுறையை கடந்து 22வது பதிகத்துல அவர் இருதய பதிகம் சொல்றது. ஆத்மார்த்தமாக கண்ணீர் விட்டு கதும்பி சிரிக்கிறார். ஏன் இந்த பெண்கள் எல்லாம் எண்ணும் போது பெண்கள் எல்லாம் அதிகமா ஏன் இருக்கீங்க? மாணிக்கவாசகர் ஆனா பெண்ணான்னு தெரியுமா? மாணிக்கவாச 42 வைப்பு தலத்தை போற்றி 51 தலைப்பு கொடுத்தார். சிவபுராணம் என்ற தொடங்கி அச்சோ பதிகத்திலிருந்து 51 தமிழ் எழுத்துக்களின் அச்சர மந்திரத்தை மையமாக வைத்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பினை கொடுத்து 51 அக்ஷரலிங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாண்டிய மன்னர்களால் பொறிக்கப்பட்டு 1323 வரிகள், 1330 திருக்குறள் போல, 133 அதிகாரம் போல 1323 வரிகள் கொண்ட திருவாசகம், 658 பாடல்கள் கொண்ட திருவாசகம், எழுத்துக்களால் 1,00,000 அக்ஷர மந்திரங்களால் புடைக்கப்பட்ட புடைசூலப்பட்ட திருவாசகம் உள்ளடக்கிய நூல். காவியானுக்குள் அழுது அடியடைந்த வைத்ததுதான் திருவாசகம். இம்மையை இகழ வைத்தது திருவாசகம், மறுமையை மகிழ வைத்தது திருவாசகம். இறைவனே இறங்கி வந்து இன்புற்று உண்டு
தில்லையில் திருவாதவூரில் பிறந்தவரை தில்லையில் சேர்த்து கொண்டு திருப்பெருந்துறையில் அடியவனாக்கி ஆத்மநாதர் ஆத்மாவை அரவணைத்து ஆணி ஆயில்யத்தில் ஓலைச்சுவடி அரங்கேற்றம் செய்து மணிவார்த்தையை மாணிக்கவாசகர் சொல்ல மனசார இறைவனே மண்ணில் ஒலிக்கை செய்து மக நட்சத்திரத்தில் மண்ணை விட்டு தன்னை விடுத்து கொண்டு அம்பலவானனே ஆர்ப்பரித்து அரவணைத்து கொண்டு ஜோதியே சுடரே என்று பாடியவரை ஜோதியில் ஐக்கியப்படுத்தி கொண்டு திருவாதிரையில் அவதைத்தவரை திருவாதிரை தேரில் பணித்த சடையன் பணிய வைத்து பக்கத்தில் வைத்து பவனி வந்து பல்லக்கு பரிவார தோரணையும் தம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவை ஏற்றுவித்த நாயகனை பாடுவித்து கனவினை நனவாக்கி காலத்திற்கு அழியாத பொக்கிசத்தை ரிஷப வாகனத்தில் ரிஷி மாணிக்க வாசகரை மங்காத புகழ்வாடி திருவாதவூர் ஈன்றெடுத்த பொக்கிசத்தை திருவாதிரை நட்சத்திரம் வார்த்தெடுத்த திருவுள்ளத்தை திருப்பெருந்துறை ஈன்றெடுத்த திருவாசகத்தை திருப்பெருந்துறையினுடைய ஈன்றெடுத்த திருவாசகத்தை திருப்பெருந்துறை ஈன்றெடுத்த திருவாசகம் இந்த திருப்பெருந்துறை தில்லை அள்ளித்தந்த திருவாசகம் குருந்தமரம் பிறந்த இடம் திருவாசகம் புகுந்த இடம் எல்லையோ தில்லை திருவாசகம் கல்லை கனியாக்கியது திருவாசகம் கல்மதனை கணித வைத்தது திருவாசகம் கற்பக விருட்சமாக காட்சி அளித்தது திருவாசகம் சொற்பதம் கடந்து நின்றது திருவாசகம் அற்புதம் அளித்தது திருவாசகம் ஆடல் வல்லான் அற்புத மூர்த்தி ஆடல் அரசன் அற்புத தாண்டவ மூர்த்தி சொற்பதம் கடந்த மூர்த்தி சொல்லுக்கும் பொருளுக்கும் ஆட்படாத ஆனந்த நடராஜ பெருமானின் வாசகத்தாய் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு வாசகத்தில் நேசம் வைத்து தேசத்தில் ஒளியை வைத்து யோகத்தில் திரக வைத்து தேகத்தில் பொலியை வைத்து போகத்தில் திளைக்க வைத்து ஒரு வாசகம் அறியாத எங்களை திருவாசகம் அறிய வைத்து வான்களந்த மாணிக்க வாசகரின் புகழ்பாட புற்றீசல் போல ஞான வேள்வியை தந்த ஞான தந்தை பொன்னேட்டை பொருள் புரிந்து உரைத்து உரை காண்போம் பிட்டுக்கு மண் சுமந்ததும் பிறம்படி பட்டதும் குதிரை சேவகனா வந்ததும் நரியை பரியாக்கியதும் இறைவனே இறங்கி வந்ததும் எழுத்தாணி தொட்டதும் மாணிக்க வாசகர் அமைச்சர் பதவி விட்டதும் அழுது அடியடைந்த மணிவாசக பெருமானும் பிறவி பிணி தீர்த்ததும் திருவிளையாடல் புராணம் நிகழ்ந்ததும் வல்லலா சன்மார்க்க நெறி பெற்றதும் திருப்பெருந்துறை கோவால் மனமாற்றத்தை அளித்ததும் மதநெறியை கடந்த ஜியு போப் வாசம் செய்ததும் திருவாசகத்தினுடைய இந்த மகிமையை நாம் போற்றுவோம். திருவாசகத்தினுடைய ஐயா சொன்னது மேல ஜியு போப் 60 வயசு, நம்ம ஐயாவுக்கு எப்படி சொன்னோமோ 70 வயசு ஆகும்போது ஜியு போப் கிறிஸ்தவ மத நூல்களை போதிக்க வந்தவர். எவ்வளவு திருக்குறளை படித்தார். இந்த திருக்குறள் என்னன்னாக்க உலகத்தினுடைய வாழ்வதற்கான பொருள், ஆனால் இறைவனை அடைய முக்திக்கான பொருள் திருவாசகம் என்று ஒரு ஆங்கிலத்தினுடைய ஒரு வாசகனாக இருந்து ஜியு போப் சொல்லுகிறார். அவர்தான் சொன்னது உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாவையும் இது முழுதும் ஓதுதலாக ஒரு திருவாசகம் ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா 658 பாடல்கள் 1323 வரிகள் 1,00,000 அக்ஷர மந்திரமாக எழுத்த உட்கார்ந்து எண்ணி பாருங்க 1,00,000 எழுத்துக்கள் இருக்கும். அதனாலதான் இந்த 12 திருமுறையை 8ஆம் திருமுறையை சாப்பிட கரையான் பயந்துச்சான்.
அதனாலதான் இது பெருமான் கைவல்தி எழுதின்னு பயந்தது. அதனால அப்படிப்பட்ட அக்ஷர மந்திரத்தை, அக்ஷர எழுத்துக்களை 1,00,000 அக்ஷரம் அந்த லட்சார்ச்சனை பண்ணதுக்கு சமம். அதனால மனப்பாடம் பண்ணுங்க. மேக்சிமம் ஒரு பதிகத்தை படிங்க. வேலை பார்க்கும் போதும் நம்ம பக்கத்தில் போகும்போதும் சிந்தனையோடு ஒரு பதிகத்தை படிங்க, பொருள் தேடுங்க, 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது ஆலயங்கள் தோறும் திருவாசகம், ஆசரங்கள் தோறும் திருவாசகம், இல்லங்கள் தோறும் திருவாசகம், உள்ளங்கள் தோறும் திருவாசகம். இப்படி நோய் நொடி பிணி பிடுக்கு எல்லாமே திருமுறைகள் இருக்கு, திருவாசகத்தில் இருக்கு. குலைத்த பத்து படிங்க, உங்களுக்கு குடமுழுக்கு பணிபடும், கும்பாபிஷேகம் நடக்கும், பொன்னும் பொருளும் வரும். அன்னை 10 படிங்க, பிரிந்த தம்பதிகள் இழந்த திருமணம் நடக்கும். 21 படிங்க, கோயில் மூத்த திருப்பதிகம், அது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இப்படி எல்லாமே இருக்கு. அதனால ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆதீனங்களும் அறம் தர்மம் வந்த பொன்னேடுகளில் பொறிக்கப்பட்ட ஒரு வாசகமாக திருப்பெருந்துறை இதை நாயகனுடைய கதாநாயகத்தினுடைய தனிப்பெரும் கருணையிலால் நடந்து கொண்டிருக்கின்ற திருவாசகம் முழு பெரும் வெற்றி பெறும். இறைவனே இந்த இடத்திற்கு வந்த இந்த பொன்னான மண்ணுக்கு நான் முத வேன்ல இருந்து இறங்கும் போது அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டேன். எல்லாரும் கவனிச்சிக்கலாம் தெரியல. அதே மாதிரி அந்த மண்ணுக்கு சொந்தமான இந்த மண்ணை இறைவன் தேர்ந்தெடுத்த இந்த திருப்பெருந்துறை மண் ஒரு அதிசய மண், அற்புதமான மண், ஒரு அற்புத 10 படித்த மண். 10 பதியங்கள் இந்த இடத்துல, அற்புத 10, ஆசை 10, அழகான ஒரு அதிசய 10, இப்படியெல்லாம் படித்த 10 பத்துக்களாக படித்த அற்புதமும் அழகும் ஆசையும் அச்சமும் நிகழ்த்திய இந்த மண், இந்த மண்ணை என்றென்றும் மறைக்க முடியாது. நம்முடைய மதுரை இந்த மாநாடாக உருவெடுத்து மதுரையிலிருந்து வந்து அறிவர்ந்த பாண்டியனை, அவருக்கு சிவலோகத்தை, பாண்டிய நாட்டை சிவலோகமாக்கிவித்த பரமன் அனுகிரகமாக நம்முடைய மாவட்டத்தினுடைய அறிவர்த்தன பாண்டியனுடைய சொத்து. இவர் சாமி ஒரே நிமிஷம் மட்டும். இந்த அறிவர்த்தன பாண்டியன் கைலாயத்துக்கு போறார். பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தன்னு சொல்றார். இவர் அங்க போறார். போகும்போது 2 நாள் போயிட்டார் தொடர்ந்து. 3ஆவது நாள் போகும்போது அங்க கைலாயத்துல கொட்டி கிடக்கு பொன்னும் பொருளும் மரகதம் மணிகள் வைரம் வைடூரியம். இவருக்கு அறிவர்த்தன பாண்டிய ஆசை வந்துச்சு, நம்ம நாட்டை ஆளக்கூடியவர் நம்மர், இதெல்லாம் நம்ம மதுரை நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனா எவ்வளவு புண்ணியமா இருக்குன்னு சொல்லி பெல்ட்டில் எடுத்து கட்டிக்கிட்டார், குதிரை காலில் எடுத்து கட்டிக்கிட்டார். கட்டிட்டு என்ன செய்யறார், நேரம் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நந்தியம் பகவான் கண்ணை காமிக்கிறாரு. விடு போனா போட்டோம், பக்தன் ஆசைப்பட்டான்ல அனுபவிச்சுட்டு போட்டோம் விடுன்றார். இதுதான் சிவபெருமான் கருணை கடல். சிவபெருமான் மேல ஒரு கருணையாளன் யாருமே இல்லை. மார்க்கண்டேய மகரிஷிக்கு 16 வயசுல கருணாமூர்த்தி கருணையின் வடிவம் சொன்னதுக்காகத்தான் அந்த சட்டத்தை வகுத்த வல்லவனாக பெருமானே காலசம்கார மூர்த்தியா இருந்து வதம் வருகிறார். ருத்ரம் பசுபதி ஸ்தானம் உமாபதி நீலகண்டம் நமாமி சரசாதேவம் ஹிம்னோ மிருத்யு. ஏன்னு கேட்டார். 16 வருஷ குழந்தை கதறுதியா, என்னை கருணைன்னு சொல்லிருச்சு, கருணைக்கு வித்தாட்டுன்னு சொல்லிருச்சு, தாயினும் சால பரிந்துன்னு சொல்லிருச்சு. தாயை விட ஒரு பொருள் சிவபெருமான், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. எப்படித்தான் மணிவாசகர் இந்த வார்த்தைகள்லாம் ஜாலத்துல விளையாண்டாருன்னு பாருங்க. அதனாலதான் அவருக்கு இங்க ஒரு சிலை இருக்கு. இதெல்லாம் சிலை வச்சதுல தப்பே இல்லை. பெருமான் எனக்கு சிலையே வேணாம்ட்டார். எனக்கு ஒரு பொருளும் வேணாம், ஆதியும் மந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி சிவபெருமான். ஆனால் தனக்கு ஒரு உருவம் மணிவாசகருக்கு கொடுத்து அழகு பார்த்தார். சுந்தரருக்கு திருவாரூர்ல கல்யாண கோலத்தை தடுத்தாட்கொண்டதால 2 மனைவியை கொடுத்து 1க்கு 2 ஹேட்ரிக்கும் அடிக்க செய்வார் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவனுடைய கருணை, பெருமானுடைய தனிப்பெரும் வல்லல். அப்படிப்பட்ட புகழ போனா போட்டும் விட்டுறாங்கிறார். வாங்க வேண்டிய இடத்துல, கொடுக்க வேண்டிய இடத்துல நான் வாங்கி தக்க சமயத்தில் அதை வாங்குவேன் சொல்லிடுறார். இதை போகும்போதுதான் இந்தனுடைய ஊழி காலத்துல அறிவர்த பாண்டியன் மறுபிறவி எடுக்கிறான். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய 12,000 கோடி பொற்காசுகள் குதிரை வாங்க போகும்போது மணிவாசக பெருமன் மறுஜென்ம கல்வினையை நீக்க வேண்டும், அந்த வினை கர்மாவை தக வேண்டும், மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமேன்னு சொல்லி, ஓ அரணே போற்றி புகழ்ந்திருந்து அப்படிங்கிறார். ஐயா அப்படின்னு கத்துறார். வா வா வான்னு நயன தீட்சை பரிதீட்சை கொடுத்து அத்தனை பேரும் சிவ பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் காணாத திருவடி. அப்படிப்பட்ட இந்த 2 பேருக்கும் மகனாக வாதவூரர்னு பேர் வைக்கிறாங்க. வாதவூர்கார் எனக்கு மகனை கொடுத்தார்ன்றதுக்காக பேர் வைக்காம வாதவூரன் பேர் வைக்கிறாங்க. இது கிபி 3ஆம் நூற்றாண்டு நடந்தது, ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டது. அப்படிப்பட்டதை எடுக்கிறார் மணிவாசக பெருமான். அந்த காசு தான் இந்த 12,000 கோடி பொற்காசுகள் தங்க நகைக்கு வாங்கிய தங்க காசுகளை வாங்கி பெருமான் இந்த இடத்துல ஒரு குதிரைக்காக வாங்க வந்தவரை நரியை பரியாக்கி அந்த ஆணி மூலத்தில் எல்லாம் நிகழ்வித்து அன்னை 10 படிக்க வச்சு இந்த பெண்ணுக்காக உருக வைத்து பாண்டிய மன்னனை சிவலோக பதவிக்கு மோட்சம் கொடுத்து எல்லாம் வைத்து இந்த கோவிலை திருக்கோவிலை கட்டி வைத்திருக்கிறார். திருப்பெருந்துறை என்ற ஒரு அழகிய அதிசய சிற்ப கலை கூடத்தை
போகும்போதே குதிரையில பார்ப்போம் அன்னை பத்து மிருக்கிய மூடைய குருவடிவம் பூஜைக்கு மூலம் குருவின் திருவடி மந்திரத்திற்கு மூலம் குருவின் வாக்கியம் முக்திக்கு மூலம் குருவின் கிருபை குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். குருவின் திருவடிகளுக்கு பாத நமஸ்காரம். குரு ரொம்ப முக்கியம். சங்கு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஊதுங்க. இந்த மாதிரி மாநாட்டுக்கு வரும்போது சங்கு ஜால்ரா ஏதாவது எடுத்துட்டு வரணும். அரணம பார்வதீபதே. இந்த மாதிரி சங்கநாதம் கேட்கும் போது சூப்பர். அரணம பாட்டு போய் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களை எல்லாம் கொஞ்சம் ஆடவும் பாடவும் வைக்க போறேன். ஒரே ஒரு பாட்டு தான், எல்லாம் சேர்ந்து பாடுங்க. நினைக்க நினைக்க இனிக்குதையா சிவபெருமானே. பாதி பேர் பாடல் எல்லாம் பாடுங்க. நினைக்க நினைக்க இனிக்குதையா சிவபெருமானே. உன்னை நினைச்சு புட்டா மனங்குளிரும் சிவபெருமானே. இனிக்க இனிக்க பாடுகின்றேன் சிவபெருமானே. நீ இப்பொழுதே வந்தருள்வாய் சிவபெருமானே. ஆடலுக்கு அரசனே சிவபெருமானே. இந்த அகிலத்தையே ஆட்டி வைக்கும் சிவபெருமானே. ஆடிக்கிட்டே பாடுகின்றேன் சிவபெருமானே. உயர் ஆனந்தத்தை தர வேண்டும் சிவபெருமானே. தீயாகி நின்றாடும் சிவபெருமானே. நீ இல்லாத இடமேது சிவபெருமானே. திருவாசக பொருள் நிறைந்த சிவபெருமானே. திருப்பெரும் துறையுறையும் சிவபெருமானே. ஆனந்த தாண்டவமே சிவபெருமானே. ஆதியந்தம் மற்றவனே சிவபெருமானே. ஆரூரா தியாகேசா சிவபெருமானே. வேறு துணை நான் அறியேன் சிவபெருமானே. இனிக்க இனிக்க பாடுகின்றேன் சிவபெருமானே. நீ இப்பொழுதே வந்தருள்வாய் சிவபெருமானே. ஆனந்த தாண்டவமே சிவபெருமானே. ஆதியந்தம் மற்றவனே சிவபெருமானே. நால்வர் பாடிய பஞ்சம்பினி நீக்கிடுவாய் சிவபெருமானே. சிதம்பர நாதனே சிவபெருமானே. உயர் பதஞ்சலிக்கு அருளுவியவனே சிவபெருமானே. உதயமாகும் சூரியனே சிவபெருமானே. இந்த உத்தமர்கள் வடிவிலே சிவபெருமானே. உலகில் உத்தமர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே சிவம்தான். அன்பே சிவம் இல்லைன்னா இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. சப்தரிதிக்கு அருள் தந்த சிவபெருமானே. நான் சலங்கை கட்டி ஆடிடவா சிவபெருமானே. இப்பொழுதே வந்தருள்வாய் சிவபெருமானே. உன்னை மறவாத வரம் வேண்டும் சிவபெருமானே. ஆத்மநாத சுவாமியே சிவபெருமானே. இந்த திருப்பெரும் துறையிலே உரைகின்ற சிவபெருமானுடைய பேரு ஆத்மநாபன், அம்பாள் பேர் ஞானாம்பிகை. ஆத்மநாத சுவாமியே சிவபெருமானே. உன்னை காண்பதொன்றே ஆனந்தம் சிவபெருமானே.
ஆதிசக்தி ஜோதியே சிவபெருமானே அடிமை என்னை ஏற்றருள்வாய் சிவபெருமானே நினைக்க நினைக்க இனிக்குதையா சிவபெருமானே உன்னை நினைச்சு புட்டா மனம் குளிரும் சிவபெருமானே இனிக்க இனிக்க பாடுகின்றேன் சிவபெருமானே நீ இப்பொழுதே வந்தருள்வாய் சிவபெருமானே நீ இப்பொழுதே வந்தருள்வாய் சிவபெருமானே நினைக்க நினைக்க இனிக்குதையா சிவபெருமானே உன்னை நினைச்சு புட்டா மனங்குளிரும் சிவபெருமானே இனிக்க இனிக்க பாடுகின்றேன் சிவபெருமானே நீ இப்பொழுதே வந்தருள்வாய் சிவபெருமானே. ஐயா நமது இளவரசன் ஐயாவினுடைய அடியேன் பாடியதில் அவருக்கு பிடித்த ஒரு பாட்டு, அதை மட்டும் பாடிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம் ப்ளீஸ், கொஞ்ச நேரம். அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. பெற்றவர் உள்ளம் பெருமிதம் கொள்ளும் பிள்ளையும் ராமனும் ஒன்று. மற்றவர்க்கெல்லாம் நல்வழி காட்டும் மனிதனும் ராமனும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. ஒரு மனம் புரிந்து நிறையுடன் இருக்கும் ஒருவனும் ராமனும் ஒன்று. ஒரு மனம் புரிந்து நிறையுடன் இருக்கும் ஒருவனும் ராமனும் ஒன்று. அறநெறி கருணை அமைந்தவன் எவனோ அவனும் ராமனும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. தன்னலம் துறந்து மன்னலம் காக்கும் மன்னனும் ராமனும் ஒன்று. தருமத்தை காத்திட உயிரையும் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. மண்வளம் பெருகிட மழை நீர் பொழியும் மேகமும் ராமனும் ஒன்று. தன்னொளி கதிரை வீசுகின்ற கதிரும் ராமனும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பாவன சீதாராம். ईश्वर अल्लाह दे रे नाम जब को संबत दे भगवान. भजमन प्यारे राम हरे भजमन प्यारे कृष्ण हरे. भजमन प्यारे राम हरे भजमन प्यारे कृष्ण हरे. राम राम जय राजा राम 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 जय सीताराम. राम राम जय राजा राम 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 जय सीताराम. राम राम जय राजा राम 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 जय सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டோம், வந்திருக்க வந்தவன் கிடையாது. சூப்பர். இந்த அழைப்பிதழில் அம்மாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அடைமொழியாக வாழும் காரைக்கால் அம்மையார் வந்து நீடோடி வாழ்ந்து காரைக்கால் அம்மையாருடைய புகழை விட அவங்க நிறைய புகழ் பெறணும். அவங்களுக்கு அதுக்காக ஒரு பாட்டு.
பிறவாத வரம் வேண்டும், பிறவாத வரம் வேண்டும். என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாத வரம் வேண்டும், பிறவாத வரம் வேண்டும். என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாத வரம் வேண்டும். இரவாத இன்ப அன்பும், இரவாத இன்ப அன்பும், உறவாத தூய பண்பும், நிறைவான உண்மை நஞ்சும் இறைவா நீ தந்தாலும் பிறவாத வரம் வேண்டும். பனி படர்ந்த திரு கையிலயங்கிரியில் அணிதிரண்ட மலர் முனிவர் குலமும், பனி படர்ந்த திரு கையிலயங்கிரியில் அணிதிரண்ட மலர் முனிவர் குலமும், இனிய கந்தர்வர் இசைவரும் புலவர் அனைவரும் தொழுதும் இருபதம் பணிய பிறவாத வரம் வேண்டும். வானவர் தானவர் நாடு குலுங்க, பாவை மனோகரி மாதர் குலுங்க, நாரண நான்முகன் மேனி குலுங்க, நாமகள் பூமகள் வாழ்வு குலுங்க, பிறவாத வரம் வேண்டும். செக்கினை சுத்தமாய் நட்புகள் எழுவகை அற்புத பண்புகள் ஒப்பிய இசையென மக்களம் கொக்கரி முழங்க, தத்தன தத்தமி தக்கிட தகவன சலங்கை அணியது பதங்கள் நிதமு வணங்கி வழிபட பிறவாத வரம் வேண்டும். என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாத வரம் வேண்டும். பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் கீழ் இருக்க வேண்டும். இந்த பாட்டை காரைக்கால் அம்மையார் எழுதியது. ஐயா அவர்களுக்கு ஊரார் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தை பற்றி, மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை பற்றி மேலூர் ஐயா அவர்கள், அதாவது திருவாதவூர், மேலூருக்கு தெற்கே 6 கிலோமீட்டரில் திருவாதவூர் இருக்குது. எந்த நேரமும் அந்த காற்று மேலூரை சார்ந்து காற்று தான் அது. அந்த காற்று பூரா அவர்கள் மேலே அடித்து அந்த திருவாசகம், அந்த மணிவாசக பெருமான அத்தனையுமே அவர் உடலில் இருந்து அத்தனையுமே இங்கே பொழிந்து விட்டார்கள். நான் சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? மாதம் ஒரு முறை மக நட்சத்திரம் ஆவிடையார் கோவிலிலே திருப்பெருந்துறையிலே ஒரு திருவாசகம் முற்றோதல், அதை கொஞ்சம் சிறப்பாக நடத்துகிறேன். ஒரு 10-50 பேர் வருவாங்க. அதை ஒரு நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு பொறுப்பு. இந்த மணிவாசக பெருமான் ஆத்மநாதர் கொடுத்த ஒரு வழிபாடு. வேறு எந்த வேலையை கூட மறந்தாலும் கூட மாதம் ஒரு தடவை எங்கேயும் போக முடியாது. அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைத்தால் போதும். அதை இந்த ஊர் மக்கள் நிறைய கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, வெளியூர் மக்கள் தான் நிறைய வராங்க. இந்த ஊர் மக்களுக்கு அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நிறைய வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த நாடு எனக்கு பிறகு இதை யார் நடத்த போகிறாங்கிறது என்னுடைய எண்ணத்திலே உருவாகி விட்டது. அதற்காக நான் நினைக்கிறேன், எனக்கு பிறகு இது நடக்கணும். எனக்கு ஒரு 80 வயசு, இதற்கு மேலே இருக்கிறது இறைவன் செயல். ஆனால் நல்லபடியாக வச்சுருந்தா குறிப்பிட்ட அளவுக்கு ஓடும். இருந்தாலும் நான் அதற்கு ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். அது அவன் செயலால், அவனொருவாளே அவன் செயலாலே அது நடக்கக்கூடியது. இதான் என்ன எல்லா விளக்கமும் மேலூரையா சொல்லிவிட்டார். நான் என்ன சொல்ல இருக்கிறது? எல்லாருக்கும் இறைவன் ஓம் நமச்சிவாய, நல்லதே நடக்கட்டும். அரணம பார்வதீபதே. அதாவது சிவ கல்யாண காளீஸ்வரி சித்தர்பீட மடாலயம் நேதாஜி பத்திர அமைப்பகம் திருவெரும்பூர் சார்பாக 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆவுடையார் கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 8வது திருவாசக மாநாட்டில் மேலூர் சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையிலே திருவாசக அருள்நெறி பரப்பி தொண்டாற்றி வருகின்ற சிவனடியார் PK செம்பையா அவர்களுக்கு திருவாசக செம்பல் என்ற பட்டத்தை வழங்குகின்றோம். ராஜலிங்கம் ஐயா அவர்கள் மேலாளர், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம்.
லயன் சிவசீலர் நேதாஜி தில்லை விநாயகம், நேதாஜி பத்திர எழுத்தாளர்கள் நலச்சங்க தலைவர் திருச்சி, அடியேன் மடாதிபதி வெற்றிக்கனி சுவாமிகள். உங்களுடைய எல்லாருடைய ஆசையினாலும் 1000 பேருக்கு இந்தமாரி சான்றிதழ் வழங்கணும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள், நல்லா பாடக்கூடிய குழந்தைகள், ரொம்ப நாளாக சிவனுக்கு சேவை செய்கிறவங்களுக்கும் இந்த பாராட்டு வழங்குவோம். தொடர்பு கொள்ளவும். அடுத்தபடி நமது அதாவது அவங்களுடைய வாழ்நாளில் சேந்தனாரை போல இறைவன் ஒரு மடியேந்தி மனக்கவலை தீர்த்து மாசற்ற ஜோதியாய் மங்காத ஒளி சுடராய் அவங்களுடைய கைங்கரியத்தை நடத்தியிருக்கலாம். ஐயா அவர்கள் சொன்னது போல எனக்கப்புறம் யாரோ என்பது போல கவலைப்படாதீர்கள். இறைவன் நிச்சயமாக அதுக்கான கருவியாக ஒருத்தரை உங்கள் மூலமாக நிச்சயமாக வரவழைப்பார். மக நட்சத்திரத்தில் மண்ணை விற்று அகன்ற மணிவாசகருடைய மகத்தான திருவாசகம் தொடர்ந்து இந்த இடத்தில் நடைபெறுவதற்கான இறைவன் விண்ணப்பத்தை வைக்கிறோம். பையாக இருந்து அவர்களுக்கு வழிவிடுத்து இந்த நல்லதொரு அனுகிரகத்தை செய்பவருக்கு இந்த பட்டத்தை திருவாசக செம்மல் என்றும் திருவாசகத்தினுடைய சிரோரத்தினம் என்றும் அவர்களுக்காக இந்த பட்டத்தை பெருமான் கருவியாக இருந்து கொடுக்க வைக்கிறார். கொடுக்கும்போது இறைவனுடைய அருள் மலையும் பொழியும், தேவகானம் கொட்டும். அப்படிப்பட்ட இது தன்னுடைய குழந்தை வம்சங்கள் 21 தலைமுறையும் இதை செப்பும் ஏட்டாக செப்பிதற்கு நாவுக்குரிய ஒரு பழம்பெரும் பொருளாக இந்த ஏட்டில் பறிக்கப்பட்ட பொன்னேட்டை நாம் முற்றோதலில் மூலம் செய்வதாக சொத்தை வச்சிருக்கலாம். எல்லாம் ஒரு காலத்தில் கைமாறிவிடும். திரிதலம் திரிகுணாதாரம் திரிநேத்திரம் சத்ரியாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம்னு ஆதிசங்கர் சொல்றார். அப்படிப்பட்ட 3 தலைமுறைக்கு மேல எதுவுமே நமக்கு நிற்காது. அப்படிப்பட்ட இருக்கும்போது 21 தலைமுறைக்கு வரும்போது இந்த 16 செல்வங்கள்ல புகழ், கீர்த்தி, அந்தஸ்து இது இத்தனையுமே சூடக்கூடிய அது இறைவனுடைய புகழ் மாலை. அதற்காக வரக்கூடிய புகழ் நிச்சயமாக நின்று ஒலிக்கும். அப்படிப்பட்ட இந்த திருவாசக செம்மல் என்ற பட்டத்தை இந்த திருவாசக மாநாடாக முன்னின்று நடத்துபவர்கள் அவர்கள் இளவரசன் ஐயா அவர்களுக்கு இளவல் என்று சொல்வதற்கு ஏற்றவாறு அவர் இந்த பதவிக்கும் புகழுக்கும் அலங்காரம் செய்து பட்டத்தினை பரிவர்த்தத்தையும் இந்த உலகத்திற்கு ஐயாவுக்கு செய்யன்னு சொன்னார். எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை மனப்பக்குவம் உடைய அவருடைய வெளுத்த மனசும் வெள்ளிந்தியான தியாக உண்பமும் அந்த அறமும் தர்மமும் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய ஆத்மாவுக்கு காலங்காலத்துக்கு தன்னுடைய வம்சம் வளர்ந்து அதை வாழ்வாங்கு செய்யணும் சொல்லி இந்த திருவாசக செம்மல் என்ற திருப்பெருந்துறையினுடைய இடத்தில் இதை இந்த அடியவர்கள் நடத்தும் வெற்றிக்கனி அவர்களுடைய ஐயாவும் ராஜலிங்கம் ஐயாவும் தில்லை விநாயகம் இவர்களெல்லாம் சேர்ந்து இதை அளிக்கப்பட்ட இந்த பெரும் பரிசு மரியாதை கேடயத்தை அவர் எல்லோருடைய முன்னிலையும் அவருக்கு இறைவன் அருளாலும் இந்த திருப்பெருந்துறை ஈசனுடைய அருளாலும் வழங்கப்படுகிறது. ஹரஹர சங்கர். அதை அப்படியே பிடிச்சிருங்க ஐயா, அப்படியே பிடிச்சிருங்க. சால்வை மாலை மரியாதை இன்று 8வது மாநாடாக நம்ம திருப்பரந்தூரில் நடந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மாநாடை நடத்தி சிறப்பு தந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கும் இந்த ஆவுடாரின் சார்பாக திருப்பரந்தூரின் சார்பாக பெரிய நன்றியை மகிழ்ச்சியும் தெரிவித்து, அடுத்தபடியாக டாக்டர் மடாதிபதி சிவ வெற்றிக்கனி சுவாமி அவர்கள் திருவடியை வணங்கி அவருக்கும் இந்த ஆவுடார் கோவிலின் சார்பாக திருப்பரந்துறையின் சார்பாக
நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அதற்கு அடுத்தபடியாக சிவசீலர் நேதாட்சி தில்லை விநாயகம் அவர்களுக்கும் எங்களுடைய திருப்பரந்துரை சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்து பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டு நடத்தி கொடுத்த நமது இளவரசன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா செம்பை ஐயா அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஐயா சிவரங்கன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த விழாவுக்காக அரும்பாடுபட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா இளவரசன் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து உடம்பு முடியாமல் இருந்த பொழுதும் அதையெல்லாம் பற்றி அவர் வந்து அது ஒரு புறம் இருக்கட்டும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க், அது ஒரு பெரிய மனசு வேணும். ஒரு வார காலமாக ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். சொல்லுங்க. முதல்ல பெரிய நாயகி ஆண்டவ நாயனார் திருவாசக அடியார் இந்த கூட்டத்திலேருந்து யார் வந்திருக்காங்களோ வாங்க. அடுத்தபடியாக அலைகடல் மீமிசல் திருப்பெருந்துறை திருவாசக அடியார்கள் அவர்களே வருமாறு கேட்குறோம். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சும்மா ஒரு மகிழ்வான ஒரு பாராட்டு. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாராட்டு இதற்கெல்லாம் கூட்டு வரணும். திருவாசகமே தெரியாதவங்கள கூட்டு வரணும். நால்வர் திருக்கூட்டம் திருவாசக அடியார் அந்த கொஞ்சம் அப்படியே மைக்கு திரும்பிங்க. அடியார் பெருமக்களுக்கெல்லாம் வேண்டுதல், நீங்கள் மட்டும் இந்த ஒரு சிவானந்த மகிழ்வை அடைந்தால் பத்தாது. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க பக்கத்து வீட்டில் யாராக இருந்தாலும் பஸ்ஸுக்கு காசு போட்டாவது அழைச்சிட்டு வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல செலவு. அவங்கள வந்து நாம் அறிய வைக்கின்றோம். அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சால் அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். சரணமப்பாடி மீளாமலால் இறைவனுக்கு இணையாக பாராட்டக்கூடியது ஓதுவார் மூர்த்தி ஐயாவுக்கு நரகம் புகினும் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய மனத்தில் தான் நம்ம இருக்கணும். மீ மிசை எல்லாரும் அலைகடல் மீ மிசல் என்று சொல்கிறார்கள். அசை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய திருக்கூட்டத்தின் சார்பாக சொல்லுகிறேன். நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே வில்வோடோ பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகலாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செடுமல குருந்தம் மேவியசி அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாய் என்று மணிவாச பெருமாவுடைய வாக்குக்கிணங்க இந்த திருப்பெருந்துறையில அடியார் கூட்டத்தில் கலந்து கொள்வது மிக மிக மகிழ்ச்சி. அதுக்கு இறைவனே நம்மளை பணித்திருக்க வேண்டும். இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். மாணிக்க வாசக பெருமான் நம்ம எல்லாரும் திருவாசம் பாடுகின்றோம். எல்லா பெரியவர்களும் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். அடியன் ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த திருவாசகத்தில் அடியன் உள்ள வந்து கொண்டிருக்கின்றேன். நமக்கு தெரிஞ்ச கருத்து என்று சொன்னால், பேசும் பொருளுக்கு இலக்கியதமா பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பு அறுத்து நல்ல மருந்து நடி என் மனத்தை வைத்து இந்த பிறப்பு அறுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு திருவாசகம். பிறப்பது அறுப்பதற்கு நீங்க விரதம் இருக்க வேண்டாம். நீங்க பட்டியாவெல்லாம் இருந்து இந்த இறைவனை பற்றி கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு சூழல் தான்.
திருப்பெருந்துறை என்று சொன்னாலே பிறப்பு அறுத்தேன் என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசக பெருமான். அந்த மருந்து என்ன என்று சொன்னால் அதுவே திருவாசகம். புரியுது உங்களுக்கு? நமக்கு பிறப்பு அறுக்கணும்னு சொன்னா பக்தி மருந்தாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். அதனால தான் திருமுறையில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடியது திருவாசகம். அப்பேற்பட்ட திருவாசகத்துடைய இந்த மாநாடு பெரிய சிறப்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லி இந்த அடியார் திருக்கூட்டம் இதில் கலந்து கொள்வது என்றாலே பெரிய பாக்கியம்தான். சிவத்தை எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே அது திருவாசகம்தான். திருவாசகத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இதில் எல்லா திருக்கூட்டத்தார்களும் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருக்கூட்டத்துடைய சிறப்பு பெயர்களெல்லாம் வச்சு அந்த பணியை செய்து கொண்டிருக்கார் என்பதை சொல்லி இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவாசக செம்மல் அவர்கள், செம்பையா அவர்களுக்கு திண்டுக்கல் ஈசான சிவம் அணிவித்து அவர்களுடைய பணி தொடர்ந்து இந்த திருப்பெருந்துறை மணிவாசகர் மிதித்த மண்ணில் நடைபெற வேண்டும் என்பதை ஒரு காரணமாக சுவாமிக்கு விண்ணப்பமாக வைத்து அவர்களுக்கு மரியாதை திண்டுக்கல் சைவ சித்தாந்தத்தின் சார்பாகவும் ஈசான சிவம் அவர்கள் மரியாதை செலுத்துவார். சுப்பிரமணிய சுவாமி அவர் இன்னொரு சார்லங்க எங்க ஐயாவுக்கு இன்னொருத்தருக்கு ஈசான சிவம் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இந்த மாநாடை வெற்றிகரமாக முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கின்ற இளவரசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி திண்டுக்கல் அவர்களுடைய சைவ சித்தாந்த அந்த பேரவையின் சாய்பாக உறுப்பினர்கள் சார்பாகவும் ஐயா அவர்கள் ஒரு அன்னம்பாளிப்புக்காக இந்த விழாவுக்காக ஒரு 5000 ரூபாய் பணமுடிப்பும் மரியாதையும் செலுத்தப்படுகிறது. ஒரு தட்டில் வச்சு கொடுத்துருக்கலாம், ஒரு தட்டை எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. சரி சரி சரி. அடுத்து யார்? கலை ஆளினி எங்கிருந்தாலும் வரவும், புஷ்பலதாமா வரணும். பாராட்டுகிறோம். அப்படிங்களா? நல்லது நல்லது. சிவாய நம சிவாய நம. பத்திரக்கூட்டு சிவசைவ சித்தாந்த பேரவை சார்பாக நம்ம ஆனந்தி அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடியை மரியாதை நிமித்தம் அறிவிக்கிறோம். சிவாயனமா சிவாயனமா. பத்திரக்கூண்டு சிவசேவை சித்தாந்த பேரவையின் சார்பாக ஐயா சுப்பையா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இல்லை வேண்டாம் வேண்டாம், சின்ன குழந்தை வேண்டாம், விளையாட வேண்டாம். என்ன கொடு கொடு கொடு, இந்த மயக்க பிடிச்சிக்கணும். இந்த வர ரைட் ரைட். மைக்ல பேசணுமா? பேசு. நமசிவாய. அப்படியே போட்டோ எடுக்கப்பா. வாழ்த்துங்கள், வாழ்த்துவோம், வாருங்கள்.
ஆன்மீகத்துக்காகவும் இந்த சிவபுராணம் முற்றோடுவதற்காகவும் செயல்படுறாரு. அவரும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்தி அவருக்கு ஒரு பொன்னாடை பொத்தி கௌரவிக்கிறோம். அதோடு நிதி தகவது மாலன மலையே அலைகதலே மைக்கா பாடு அம்மா கிட்ட வாங்க. படிக்கவா? இந்த இருக்கு 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 அதான் அவருக்கு காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தொல்லை எறும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க. கோகலியாண்ட குருமணிதந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னை பாண்டாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான். கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்தைதே எண்ணுதற்கு எட்டா எழிலால் கலலிறைஞ்சி மென்னிறைந்து மண்ணிறைந்து மிக்க விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானி நின் பெரும் சீன். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான். மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆன்றகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி
மெய்ஞானமாகி மிளிகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் புரிவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொலும்பில் நாற்றத்தின் நீரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் களிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழுவலுக்கு மூடி மலம் சோறு 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் நஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிறந்த தயாவான தத்துவரே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் நாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற நின்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே முன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் அடுவாகி அல்லானே தம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் மெய்யகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பில் உள்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றை புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் நேட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் தயன்றாடும் நாதனே தெள்ளையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொல் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளா சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதீவதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி. இப்ப அடுத்த 2வது பதியம் படிச்சிருவா. துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தோம் என்னுடைய இருளை ஏற துறந்தோம் மன்னோ மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவி தருளியோ பஞ்ச பள்ளியில் பால் மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தோம் கேவேடாகி கெளிரது படுத்தோம் மாவேட்டாகி ஆகமம் வாங்கியா நந்தாம்பாடியில் நான் மறையோனாய் அந்தமில்லாரிய நாயமன் அருளியோ ஏருடைய ஈசனே புவனியை ஒய்ய கோருடை
மங்கையும் தானும் வந்தருளே வேலம்புத்தூர் விட்டேரருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் மொக்கணி அருளிய முத்தலல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டி என்றனக்கு பரிமா பெற்று தோண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளே குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்காக வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன மதனில் பொழிந்திருந்தருளே பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கள்ளமும் பூவளம் அதனில் பொழிந்தினிதர் பாவநாசமாக்கிய பரிசும் தண்ணீர் பந்த சயம்பெற வைத்து